वन्दे गुरुं शान्तम् उमेशमेशम् वन्दे शिवानन्द गुरुप्रवीणम् वन्दे सदाज्ञानपि वन्दनीय आनन्द सुगदाहार अगण्डानन्द विग्रहम् दयादिमदिसन्तुष्टम् वन्देऽहम् मम सद्गुरुम् रागादिरोगान् शतदानुशतं न शेषकाय प्रसृदानशेषान् औत्सुक्यमोहा रदिदाञ्चकान् यो पूर्ववैद्याय நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் நேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யாரொருவரால் வேறெடுக்கப்படுகின்றதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் கூறுகிறது. ஞானம் கொடுத்திடும் ஊடீச்சை சித்த வித்தையினை பயின்றிடுவோம், சித்த வித்தையினை பயின்றிடுவோம். மோட்சம் கொடுத்திடும் முக்தி அளித்திடும், மோட்சம் அளித்திடும் முக்தி கிடைத்திடும். வடகரி வள்ளலை வணங்கி நிற்போம், நம் வடகரி வள்ளலை வணங்கி நிற்போம். ஜோதியே ஜெகஜோதியே ஞானபிதா சிவானந்த பரமஹம்சரே. மாலையில் தவம் புரிந்தான் செல்வங்கள் நிரம்பி நிற்கும், அருள் செல்வங்கள் நிரம்பி நிற்கும். காலையில் தவம் புரிந்தான் ஞானம் ஊற்றெடுக்கும், அருள் ஞானம் ஊற்றெடுக்கும். ஜோதியே ஜெகஜோதியே ஞானம் கொடுத்திடும் ஊடீச்சை சித்த வித்தையினை பயின்றிடுவோம், மோட்சம் அளித்திடும் முக்தி கிடைத்திடும். வடகரை வள்ளலை வணங்கி நிற்போம், நம் வடகரை வள்ளலை வணங்கி நிற்போம். ஜோதியே ஜெகஜோதியே. அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். போன செஷன்ல சிருஷ்டி எப்படி நடைபெறுகின்றது பார்த்தோம். பஞ்சபூதங்களோட குணங்களை வச்சு பஞ்சபூதங்கள் ஏககதியா வரும் பொழுது சிருஷ்டி நடைபெறுது. பஞ்சபூதங்கள் ஏககதியா வரும்போது அந்த சமீப டைம்ல எறும்பு யானை முதல் இந்த ஜீவராசிகள்லாம் பாவம் பண்ணிருக்கிறதாலதான் இப்படி பிறந்திருக்கு, நாம எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கிறதால மனுஷங்களா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவன்களும் ஒரே ஜீவன் தான், அந்த உருவம் அதாவது கிரகத்தான் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றதாவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப உலகத்துல சிருஷ்டிகள் எந்தெந்த இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மனிதர்னு சொல்றாங்க, மிருகங்கள், பக்ஷிகள் அதாவது பறவைகள், ஊரும் ஜந்துக்கள், நீர்ல வாழும் ஜந்துக்கள், எறும்பு, புழு, பூச்சு, ஸோ இந்த மாதிரி பல விதமான ஜந்துக்கள் உலகத்துல சிருஷ்டிகளா இருக்குது. ஸோ இதுல மனிதர்னு யார சொல்றோம்? மனிதர்னு ஒரு சிருஷ்டி இருக்கு இல்லையா, அப்ப அதை யார சொல்றோம் அப்படின்னு பார்த்தா மனிதர்னு சொல்லக்கூடியது
நாம தான் அப்படின்னு. எதை வச்சு நம்மள மனுஷன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு அறிவும் விசேஷ புத்தியும் இருக்கிறதால நாம மனுஷன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. மத்த ஜீவன்கள் எல்லாம் அவங்களுக்குலாம் அந்த அறிவும் விசேஷ புத்தியும் கிடையாது, அதனால அப்படிதான் கிடையாது, நம்ம தான் மனுஷங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது எப்படி நம்ம விசேஷ புத்தி நமக்கு தான் இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும்? ஏதாவது அந்த மாதிரி சம்பவம் இருக்கா? அப்படிலாம் இல்ல இல்லையா? சரி, நித்திரை மைத்தனம், அதாவது பிரேக் ஆகுதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. பேஸ்புக் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? இப்ப உலகத்துல ஆகாரம், நித்திரை, மைத்தனம், அதாவது நாம சாப்பிடக்கூடிய உணவு, தூக்கம், மைத்தனம்னா புணர்ச்சி, சம்யோகம், இது எல்லாமே உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரிதான். இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும். இது இல்லைன்னா கிடையாது. இப்ப இது நம்ம மனுஷன்னு சொல்லக்கூடிய நமக்கும் இந்த நிலைதான் இருக்கு, மிருகங்கள் சொல்லக்கூடிய அவங்களுக்கும் அந்த நிலைதான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இத வச்சு எப்படி நமக்குதான் புத்தி சக்தி ஜாஸ்தியா இருக்கு, விசேஷ புத்தி இருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நாம எப்படி நாம தான் மனுஷம், நமக்கு தான் அறிவும் விசேஷ புத்தியும் இருக்கு நாம எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் அது என்ன நினைச்சுக்கணும், நாம தான் மனிதர், நம்ம தான் எல்லாத்த விட நமக்கு தான் அறிவும் புத்தி அத விசேஷ புத்தியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தா மனிதன்னு சொல்லக்கூடிய ஒரு சிருஷ்டியே இந்த உலகத்துல கிடையாது. மனுஷனா யாரையுமே படைக்கல, மனுஷன்ற ஒரு சிருஷ்டி கிடையாது. சிருஷ்டிகள்லாம் எந்த விதத்துல இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா, எல்லாமே மிருகங்கள் தான். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுமே இன்க்ளூடிங் மனிதர்கள் முதல் கொண்டு எல்லா சிருஷ்டியுமே மிருகங்களா தான் படைக்கப்பட்டிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டா, 2 காலிகள், 4 காலிகள், அதாவது 2 கால்களால நடக்கக்கூடியவங்கள 2 கால்கள், 2 காலிகள்னும், 4 கால்களால நடக்கிறவங்கள 4 காலிகள்னு பிரிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், 2 பிரிவு தான். 2 காலி 4 காலி. சோ இப்படிதான் சிருஷ்டி. மனுஷன் ஒரு சிருஷ்டி தனியா கிடையாது. இப்ப நாம தான் மனுஷனும் நமக்கு தான் விசேஷ புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி எதை கொண்டும் ஸ்தாபிக்கவே முடியாது. ஏன்னா இப்ப ஒரு கிளியை எடுத்துக்கிறோம், நம்ம வீட்டுல அந்த கிளியை வளர்த்துக்கிட்டு வரோம். அந்த கிளிகளுக்கு சில வார்த்தைகளை நம்ம சொல்லி பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கிளி கொஞ்ச நாள் என்ன பண்ணுது, அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருது, பேச ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நாம என்னென்ன வார்த்தைலாம் அந்த கிளி முன்னாடி பேசுகிறோமோ அது எல்லாமே அது கிரகிச்சு திரும்ப அது பேச ஆரம்பிச்சிருது. இப்ப நாம நம்ம மொழியில தான் பேசுறோம், ஆனா அந்த கிளி அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை தெரிஞ்சுக்கிட்டு, அதை அழகா கிரகிச்சுட்டு அது திரும்பவும் நம்ம பேசுறது எல்லாத்தையும் அழகா சொல்லுது. அப்ப நாம இங்க ஏதாவது போய் கிளியோட மொழியில அதுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தோமான்னு பார்த்தா இல்ல, நாம நம்மளோட மொழியில தான் அதுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்ப அது நம்ம மொழியை கிரகிச்சுக்கிட்டு திரும்ப அது சொல்லணும்னா அது எவ்வளோ ஒரு விசேஷ அறிவு இருக்கும் அதுக்கு, இல்லையா? அப்படி பார்த்தா இந்த கிளிகளுக்கும் மிருகங்களுக்கும் மொழி இருக்கா அப்படின்றது ஒரு டவுட். இப்போ உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட மொழிகள் இருக்கு. நமக்கு அத பத்தி இதுவும் தெரியல நமக்கு. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. நம்ம கிட்ட ஒருத்தர் ஹிந்தி பேசுறாரு, நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் கன்னடம் பேசுறாரு, அதை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. இன்னொருத்தர் ஆங்கிலத்துல பேசுறாரு, இன்னொருத்தர் மலையாளத்துல பேசுறாரு, இன்னொருத்தர் தெலுங்குல பேசுறாரு. சோ இந்த மொழிகள் எல்லாமே நமக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா, நாம அந்த மொழிகளை படிச்சிருக்கல. படிச்சிருந்தாதான் நமக்கு அதை பத்தின அறிவு இருக்கும், அவங்க என்ன சொல்றாங்கன்றது நமக்கு புரிய வரும். இப்ப அந்த மொழியே படிக்கலைன்னா அவங்க ஏதோ பேசுறாங்கன்னு தெரியுது, ஏதோ சத்தம் வருது,
ஆனா என்ன அதுக்கு அர்த்தம்ன்றது நமக்கு புரியாது இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் இந்த பறவைகள், மிருகங்கள் அவங்களுடைய மொழிகள நாம படிக்காததால, நமக்கு அது ஒரு சத்தமா மட்டும் தான் தெரியுது. நமக்கு அது புரியறது இல்ல. அப்ப நம்ம வந்து அந்த பறவைகள், மிருகங்களோட மொழிகள படிச்சிருந்தோம்னா, கண்டிப்பா அவங்க நமக்கு என்ன பேசுறாங்கன்றது புரிஞ்சிருக்கும். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமே தனித்தனி மொழிகள் இருக்கு. அவங்க அதுக்குள்ள கன்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு கூட்டத்துல இருந்து ஒரு ஆட்டு மந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடு தனியா போயிடுது. மேய்ஞ்சுக்கிட்டே போயிடுது. வழி தவறி போயிருது. சோ அது இந்த கூட்டத்துல இருக்க ஆடுங்க என்ன பண்ணுது? கவனிச்சிருது. ஒரு ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுங்க தேடுறதுக்காக அதுங்க பாஷையில அந்த ஒலிய எழுப்புறாங்க. எழுப்பும்போது அது என்ன பண்ணுது? அந்த பிரிஞ்சு போன ஆடு, ஆஹா! நம்மள தான் காணோம்னு தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது திரும்ப சத்தம் குடுக்குது. சத்தம் குடுத்துட்டே வந்து, இவங்க இந்த சத்தம் குடுக்குற இடத்த நோக்கி வந்து இந்த கூட்டத்தோட சேர்ந்துருது. இப்படி பார்க்கும்போது, இவங்களுக்கு மொழி இருக்கு அப்படின்றது தெரியுது. அவங்க அவங்களுக்கு புரியிற மாரி அவங்க கன்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. சோ நமக்கு புரியலன்றதுக்காக, இவங்களுக்கு மொழி இல்லன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி, இப்ப இந்த மிருகங்கள், பறவைகள் இருக்கா இல்லையா? இவங்க கிட்ட எந்த மொழியில பேசினாலும் அவங்க கிரகிச்சுக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தா, இப்ப எங்க வீட்ல ஒரு கிளி நான் வளர்க்குறேன். என்னோட நண்பர் வந்து அந்த கிளி மேல ஆசைப்பட்டு கேட்குறாங்க. நான் அத குடுத்துடுறேன். ஆனா எங்க நண்பருக்கு வந்து தமிழ் மொழி தெரியாது. இவ்ளோ நாள் நான் அந்த தமிழ் மொழியில தான் அந்த கிளிக்கு பேசிட்டு இருந்தேன், பழகிட்டு இருந்தேன். சரி குடுத்துட்டேன். அவருக்கு ஹிந்தி தான் தெரியும். அவரு போய் கொஞ்ச நாள் ஹிந்தில பேசுறாரு அந்த கிளிகிட்டன்னா, அந்த கிளி கொஞ்ச நாள்ல அதுக்கு பழக்கமாயிடும். சோ அப்ப வந்து எந்த மொழிய அதுக்கு கிரகிச்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. பேசினாலும் அது புரிஞ்சுக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப வேற ஒரு அந்நிய மொழி பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு 2 காளமாட கூட்டிட்டு வராங்க, வாங்கிட்டு வராங்க. அந்த காளமாடுகளுக்கு தமிழ் மொழின்றது தெரியாது. இங்க கூட்டிட்டு வந்து ஏர் உழறதுக்காக பழக்கப்படுத்துறாங்க அத. அப்படி பழக்கப்படுத்தும் போது வலது பக்கம் போ, இடது பக்கம் போ, அந்த மாதிரி எல்லாம் அதுகிட்ட சொல்றாங்க. அதுக்கு தமிழே தெரியாது. இப்ப எடுத்துக்காட்டு ஒரு குஜராத்தில இருந்து போய் அந்த மாடை புடிச்சிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மொழி தான் அதுக்கு தெரியும். தமிழே தெரியாது. நீங்க வந்து தமிழ்ல போயிட்டு அந்த அந்த சைடு போ, வலது பக்கம் போ, இடது பக்கம் போன்னா அதையுமே அது புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அந்த வேலையை செஞ்சு கொடுக்குது. சோ அப்ப ரொம்ப கிரேட் யாருன்னா இந்த மிருகங்கள் தான். அது மட்டும் இல்லாம காட்டுல வசிக்கக்கூடிய அந்த மிருகங்கள், இந்த சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து கட்டி வச்சு தேக அபியாசம், அதாவது உடற்பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து சர்க்கஸ்ல அதை பயன்படுத்துறாங்க. சோ அப்ப அந்த கொடிய விலங்குகளையே வந்து கட்டி கொண்டு வந்து அதுக்கும் சொல்லி காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கு எல்லாம் நமக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இந்த மாடாவது வந்து அது ஏதோ மனுஷங்க கூட வாழ்ந்துருக்குது. இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த காட்டு விலங்குகளே கொண்டு வந்து அதுங்களுக்குமே அந்த பயிற்சியை கொடுத்தா அதுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அழகா அதுக்கு அனுசரிச்சு எல்லாமே செய்யுது. அப்ப இங்க யாருக்கு வந்து விசேஷ அறிவு இருக்கு அப்படின்னு பார்த்தா நிச்சயமா வந்து விசேஷ அறிவு இருக்கிறது இந்த மிருகங்களுக்கு தான். அப்ப நமக்கு விசேஷ அறிவும் புத்தியும் இல்ல அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்ப நாம ஒரு மொழி கத்துக்க போறோம். இப்ப நாம தமிழ் மொழி மட்டும்தான் தெரியுதுன்னு வச்சுக்கீங்களேன். நான் ஒரு ஹிந்தி கத்துக்க போறேன். கத்துக்க போறேன்னா எனக்கு அந்த ஹிந்திய எப்படி சொல்லி கொடுத்தா நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்ப ஒரு ஹிந்தி டீச்சர் வராருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து எனக்கு ஹிந்தியிலேயே நடத்தினாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியாது. 2 நாள்ல அந்த கிளாஸ் விட்டு நான் ஒடியாந்துருவேன். படிக்க மாட்டேன். எனக்கு எதுவுமே புரியாது. அதுவே அந்த ஹிந்தி சொல்ற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ்ல பொருள் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்தா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அதை கத்துப்போம் இல்லையா? அப்ப நாம ஒரு மொழிய கத்துக்கணும்னா அத நம்ம மொழியில வந்து சொல்லி கொடுத்தாதான் அதை கிரகிச்சுக்க முடியும். இல்லைன்னா கிரகிச்சுக்க முடியாது. ஆனா இந்த விலங்குகளுக்கு எந்த மொழியில சொல்லி கொடுத்தாலும் அதை கிரகிச்சுக்கிட்டு அழகா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்பனா நம்ம எவ்வளோ
காலம் இந்த அனிமல்ஸோட வாழ்ந்தாலும் பழகினாலும் அது கூட செஞ்சு வேலை செஞ்சாலும் இல்ல அதுங்களை வேலை வாங்கினாலும் நம்ம அதுங்களோட பாஷைய புரிஞ்சுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுல ஒரு 5 வருஷமா ஒரு மாடு, ஒரு காளை மாடோ எருமை மாடோ ஏதோ ஒரு மாடு வளர்ந்துருக்கு. அப்படி இல்லைன்னா அது அந்த நம்ம தொழுவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடு கட்டி வைக்கிறோம், அங்கதான் அது திறந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மாட்டை ஒரு அமாவாசை இருட்டுல கொட்டுற மழையில ஒரு ஆத்த கடந்து ரொம்ப தூரம், அதாவது ஒரு 8 மணி நேரம், 20 நாழிகை தூரம்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் கணக்கு வருது. அவ்வளவு தூரம் அதை நடத்தி கொண்டு போயிட்டு ஒரு காட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னா, எந்த மிருகங்களாலும், அதாவது இந்த புலி சிங்கம் இதெல்லாம் அடிச்சு சாப்பிடாம இருந்து, இல்லைன்னா யாராவது புடிச்சு கட்டி வைக்காம இருந்துச்சு அப்படின்னு பிரேக் ஆயிடுச்சுமா. நகல்லே ரொம்ப பழக்கப்பட்ட பாதை. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுமா. ஓகே. பகல்ல சரி, ஓகே. இப்ப அதே மாதிரி மனிதர்களை கூட்டிட்டு போயிட்டு ஒரு பழக்கப்பட்ட பாதையில இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துல, ஒரு பட்டணத்துல கொண்டு போயிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவுல பட்ட பகல்லே விட்டுட்டு வந்துட்டா கூட அவங்களால இந்த அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சி யாரோட உதவியும் இல்லாம வீட்டுக்கு வந்து சேர முடியாது. அப்ப விசேஷ அறிவு, விசேஷ புத்தி இல்லாத மிருகத்தை கொண்டு போய் அவ்வளோ தூரத்துல காட்டுல விட்டுட்டு வந்தா கூட, கனமழையில விட்டுட்டு வந்தா கூட அது வீட்டுக்கு வந்துடுது. ஆனா விசேஷ அறிவு இருக்குன்னு நம்ம அபிமானிக்கிற இந்த மனுஷனால அந்த மாதிரி வீட்டுக்கு வர முடியல. சோ இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த மிருகங்களுக்கு எப்பயுமே ஏககதி நடந்துகிட்டு இருக்கும் எப்பயுமே. அதாவது ஏககதினா மேலும் கீழும், வெளியில கதி வராம உள்ளுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கும். சோ அதனால எல்லா நிலைமைகளும் அவங்களுக்கு சுயநினைவோட அவங்க போறாங்க வராங்க. அதனால மோப்ப சக்தியும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு இங்க இருந்துதான் புறப்பட்டோம், இந்த வழியா போனோம், இதெல்லாம் தள்ளி போனோம், அதனால திரும்ப அதே வழியில அவங்க மோப்பம் முடிச்சுக்கிட்டு கவனமா வந்துடுறாங்க. ஆனா இதுவே நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு அந்த மாதிரி ஏக கதி நடக்கல, நமக்கு பின்ன கதி தான் நடக்குது. அதாவது நம்ம ஜீவசக்தி வெளியில தான் போய்கிட்டு இருக்கு. சோ அதனால நமக்கு எந்த நிலைமையும் அறிஞ்சிக்க முடியல, அந்த மோப்ப சக்தியும் நமக்கு இல்ல. இப்ப மிருகங்களுக்கு சதா சர்வ காலமும் இந்த ஏக கதி தான் நடக்குது. அதாவது நாம தூங்கும் போது நமக்கு இருக்கிற கதி அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்குது. சோ அதனால அவங்களால கவனமா இருக்க முடியுது. எல்லா விஷயத்திலும் விழிப்புணர்வோட இருக்கிறதால அவங்களால திரும்ப வீட்டுக்கு வந்துட முடியுது. அப்ப நமக்கு ஏக கதி இல்ல, ஆனா பின்ன கதி ஆகுது. இந்த பின்ன கதி வரும்போது நமக்கு ராக துவேஷங்கள்லாம் வருது. வந்துட்டு என்னோட மகன், இவனுக்கு நான் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கொடுத்துடணும், இவன் அந்நியன், இவனுக்கு அவன்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் புடிங்கிடணும், அவனுக்கு எதுவும் கொடுக்க கூடாது, அவனை ஏமாத்திரணும், அவனை கட்டி வைக்கணும், அடிக்கணும், கொல்லணும், இந்த மாதிரி ராகத்வேஷங்கள் எண்ணங்கள்லாம் இப்ப நம்மளை கூட்டிட்டு போகும்போது நம்ம மனசு எதையோ ஒண்ணு அசை போட்டுக்கிட்டே போகுது தானே. அப்ப வழியில என்ன இருக்கு, எப்படி போறோம், எப்படி வரோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியாது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த மிருகங்கள் என்ன பண்ணுது, அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த சிந்தனைகளும் இருக்காது. அவங்க ஒரே கதியா இருக்கிறதால நேரா போறாங்க, நேரா வராங்க. அதனால அவங்களுக்கு எல்லா விஷயமும் அவங்க கவனத்திலேயே நடக்கிறதால அவங்களால இதை அறிய முடியுது. அப்ப இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடியவங்க இது வரைக்கும் நாம மனுஷனா இருக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. இப்ப விசேஷ அறிவு இருக்கிறவங்க, விசேஷ புத்தி இருக்கிறவங்க தான் மனுஷங்கன்னு சொன்னா, இப்ப விசேஷ அறிவு யாருக்கு இருக்குன்னு ஊர்ஜிதமாயிருக்குன்னா
இந்த மிருகங்களுக்கு தான் இருக்கு. அப்ப இப்ப மனிதர்னு யார சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த மிருகங்களுக்கு தான் இப்ப மனிதர்கள்னு சொல்ல முடியும். அப்ப இவ்வளோ நாள் மனிதர்கள்னு சொல்லப்பட்டவங்களுக்கு விசேஷ அறிவு இல்லாததால அவங்கள மிருகம்னு சொல்லலாம். அப்ப எப்பொழுது அந்த அறிவா இருக்கின்ற ஜீவசக்தியான வாயு வெளியில போகாம நம்முள்ளயே அடங்கி ஏக கதியா வருதோ அப்பதான் நாம அந்த மனுஷன்ற நிலைமைய அடைய முடியும். சோ அப்ப அந்த மனுஷன்ற நிலைமை அவங்கவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலை வச்சுதான். இப்ப அந்த மிருகங்களுக்கு ஏக கதியா நடக்குது. சோ அந்த தொழிலை வச்சுதான் இப்ப அவங்கள மனுஷ தன்மைக்கு உயர்த்துறோம். அதே மாதிரி நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் இல்லாம அந்த ஏக கதி என்னைக்கு நடக்குதோ சோ அன்னைக்குதான் நாம மனிதர் ஆகும். மனிதரா ஆனா மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும். அப்ப இந்த விசேஷ அறிவும் விசேஷ புத்தியும் அறிவும் யாருக்கு அப்படி இருக்குன்னு பார்த்தா மிருகங்களுக்கு தான் இருக்கு. இன்னும் நாம இந்த மனிதர்ன்ற நிலைய அடையல. அத அடையணும்னா நம்மளுக்கு அறிவா இருக்க அந்த ஜீவசக்தியா இருக்க வாய உள்ளுக்குள்ள அடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். பொதுவாக பிற உயிரினங்களை விட மனிதர்களாகிய அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற நமக்குத்தான் விசேஷ புத்தி இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதைதான் ஞானபிதா நமக்கு இல்ல, பிற ஜீவன்களுக்கும் விசேஷ புத்தி இருக்கிறது, உண்மையில் மனிதராகிய நமக்குத்தான் உண்மையான அந்த மனித தன்மையில் மனிதராக வாழ அறியாமல் இருக்கின்றோம் அப்படின்றதா இந்த அத்தியாயத்தில் தெளிவுபடுத்துறாரு. பொதுவாக பிற உயிரினங்கள் எல்லாமே இயற்கையோடு ஒத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இயற்கையினுடைய சூழ்நிலையான வெப்பம், மழை, குளிர், இந்த மாதிரி இயற்கை குணங்கள் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர் என்று நம்ம அபிமானித்திருக்கிற நம்ம பாத்தீங்கன்னா இயற்கையோடு அதோடு ஒத்து வாழறது இல்லை. எல்லா ஜீவராசிகளும் அப்படியே இயற்கையோடு அந்த குளிரோ வெப்பமோ மழையோ அதோடு ஒத்து வாழ்கிறது. அதெல்லாம் இயற்கை குணங்களோடு ஒற்றுமையாக உயிர் வாழ்வகை. ஆனா நம்ம அதுல இருந்துதான் எவ்வளவோ விலகி அந்த மிருகங்களுக்கு கீழாக அந்த இயற்கைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப உண்மையில நம்ம எதுக்கு இந்த மனிதனாக பிறந்தோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மனிதனாக பிறந்ததுக்கான அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலைக்கு நம்மளுடைய அந்த ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்யாம, இல்ல அந்த ஜீவசக்தியான வாயு அந்த நிலையை அறிவதற்கு அறிந்து அதிலேயே அந்த தக்க வைப்பதற்கான அந்த பாதையை நம்ம எடுக்காம இந்த இயற்கையிலிருந்து இதுல அடிமைப்பட்டிருக்கிறதால இந்த இயற்கையில் இதுல இருந்து எப்படி தப்பிப்பதுன்ற முறையில தான் பல வகையான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இயற்கைக்கு அடிமைப்பட்டதாலதான் அதுல இருந்து விடுதலை வேணும் நம்ம விரும்புறோம். அதுக்குதான் பல வகையான இந்த இயற்கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான பல வகையான உபகரணங்களை கண்டுபிடித்து தருகின்றோம். அதுக்குதான் செலவு பண்றோம். இதுதான் அடிமைத்தனம் என்பதை ஞானபிதா உலக சேம பிரயாசிகளை தெளிவுபடுத்துறாரு. அப்ப இந்த மாதிரி அடிமைப்பட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அடிமைப்பட்டது இயற்கைக்கு இது கூட இல்லாம நம்ம தான் இயற்கை சக்தியை ஜெயிச்சுட்டதாக நம்ம நினைக்கிறோம். ஒரு வெயில் காலத்துல ஏசி போட்டுன்னு உள்ள உட்காந்துட்டு நான் இயற்கையை ஜெயிச்சுட்டேன்ற மாதிரி நம்ம மனதுல ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா உண்மையில் பிற ஜீவன்களுக்குத்தான் நம்மளை விட அதிகப்படியான அதனுடைய பிழைப்புக்கு தேவையான அந்த அறிவாற்றல் என்பது மிக அபூர்வமாக அதிசயமாகத்தான் இருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த பிழைப்பையும் தாண்டி
மற்றதெல்லாம் எனக்கு சொந்த வீடு வேணும், இடம் வேணும், காரு வேணும், பணம் வேணும், பேரு வேணும், புகழ் வேணும். இந்த மாதிரி பல வகையான உணர்வு நிலைக்கு, உணர்ச்சி நிலைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றான். ஆனால் பிற உயிரினங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், அதுக்கு தேவையானது சாப்பாடு, தூக்கம், ஏதோ ஒரு இடம். அது கூட தான் சொந்த வீடுன்னு எதுவும் வச்சுக்கிறது இல்ல. இனப்பெருக்க காலத்தோட குறிப்பிட்ட இடம், ஒரு பறவை கூடு கட்டுதுன்னா சும்மா ஒரு டெம்பரவரி தான். அந்த காலம் முடிந்து அந்த குஞ்சு பறவை பறந்தோன்னா அந்த இடத்தோட அது காலி செய்து விட்டு போய் விடுகிறது. ஆனால் மனிதர்களாக அபிமானிக்கப்பட்ட நாம் நமக்கு மட்டும் இல்லாமல் ஒரு வீடு பத்தாமல் 10 வீடு வேண்டும், என் தலைமுறைக்கே வேண்டும்ன்ற மாதிரில பல விதத்துல இந்த மாயையில மேலும் மேலும் சிக்கி கொள்கின்றோம். அப்ப உண்மையில விசேஷ புத்தி யாருக்கு இருக்கிறது? ஒரு அடுத்த வேளை சாப்பாட்டு கூட எந்தவித கேரண்டியும் ஒரு பறவைக்கும் கிடையாதது. கிடைக்குமா கிடைக்காத எந்த கேரண்டியும் கிடையாதது. அதுக்காக எந்த பறவையும் அப்ப கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுடும், அதுக்கு மேல அது சேர்த்து வைக்கிறதும் கிடையாதது. இந்த மாதிரி மனிதர்களாக இருக்க முடியுதா? இல்ல. அப்போ உண்மையில் இயற்கையோடு ஒத்து ஆனந்தமாக இருப்பது எது? பிற உயிரினங்கள் தானே. இப்ப இயற்கையில நீங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு தொப்பை வளர்ந்த கிளி இருக்க பார்த்திருக்கமா? ஆனா மனிதர்களுக்கு தன்னுடைய சாப்பாடு அந்த எவ்வளவு வயிறு கொள்ளளவை விட அதிகமாக சாப்பிட வேண்டியது, பின்னால் அதன் கூடிய பல வகையான வியாதிகளுக்கு ஆட்பட தேடுகின்றான். அது அப்போ எந்த விலங்கும் சரியது, அந்த பசி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா தொப்பை விழுந்தெல்லாம் இருக்கிறது இல்லை. மனிதர்கள் நாம் தான் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த பெட் அனிமல்களை அதிகமாக சாப்பாடு போட்டு கெடுத்து வைத்திருக்கின்றோம். இயற்கையோடு இயற்கையாக வாழக்கூடிய அந்த விலங்குகள் ஏதாவது தொப்பை பார்த்திருக்குமா? நிச்சயமா பார்க்க முடியாதது. ஒரு தொப்பை கிளியோ தொப்பை முயலையோ நம்மளால பார்க்க முடியாதது. விலங்குகளுக்கெல்லாம் சர்க்கரை வியாதின்றது கிடையாதது, மனிதர்களுக்குத்தான் இருக்கிறது. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகை விடுவதில்லை, மனிதன் தான் விட்டு கொண்டிருக்கின்றோம். தேவையற்ற நிலங்களை கூட திருடுவதில்லை. அப்போ கூட்டு வாழ்க்கை, ஒவ்வொரு விலங்கும் அதனுடைய கூட்டத்தோடு ஒத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாதது. ஒரு கூட்டு குடும்பமே இந்த காலத்துல கிடையாதது. அப்போ கர்ப்ப வாசனை ஒன்னு ஒரு ஒரு பிற உயிரினம், அத எந்த ஒரு உயிரினமும் கர்ப்ப வாசனை கண்டால் இணை சேருவது கிடையாதது. மனிதர்கள் அப்படி கிடையாதது. தன்னுடைய சுகத்துக்காகவே பலவித அறிவியல் முயற்சிகளை மேற்கொண்டு சம்போகத்துக்காகவே ஜீவித்திருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றான். விலங்குகள் அப்படி கிடையாதது, பிற உயிரினங்கள் அப்படி கிடையாதது. அப்பா யாருக்கு இதுல விசேஷ புத்தி இருக்கிறது? அப்ப திரும்ப திரும்ப மாயை என்ற வலையில் அகப்பட்டு கொண்டிருக்கின்ற தன்னுடைய ஜீவசக்தியான வாய், அறிவாகி அந்த வாய்வை விரயம் செய்து திரும்ப திரும்ப பலவிதமான ராக துவேஷங்களுக்கு அடிமைப்படக்கூடிய குணம் அந்த மனிதர்களுக்குத்தான் இருக்கின்றது. அப்ப உண்மையில் மனிதர்கள் மனிதர்களாக வாழவில்லை, விலங்குக்கும் கீழான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ விலங்குகளுடைய உணவுகள் பாருங்க, அது கூட உலக சேம பிரகாசத்து ஞானத்துல தெளிவா சொல்லியிருக்கிறார். அதுல அவர்கள் உணவுகள் பாத்தீங்கன்னா இயற்கையில் கொடுக்கப்பட்டத எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதனுடைய அந்த உணவினுடைய நேச்சரான சுபாவத்தை, இயற்கையினுடைய இயல்பாவே அததான் அப்படியே அருந்துகிறது. ஆனா மனிதர்கள் என்று கூட பொருள்களான நம்ம என்ன பண்றோம்? அவற்றினுடைய சத்துக்களோடு அந்த சத்துக்களை போக்கும் பலவிதமான பொருட்களை வேக வைத்து அந்த சத்துல போக்கிட்டு மீதமுள்ள அந்த சக்கைகள் தான் நம்ம அருந்துறோம்.
அப்ப மனிதன், இதாலதான் மனிதன் என்று கூறப்படுகிற ராக துவேஷங்களுக்கு அடிமைப்பட்டு அசல் மிருகங்களுக்கும் அதுக்கு கீழான நிலைக்கு தள்ளப்படுறான். அதாலதான் எந்த விதமான சுய சிந்தனை என்பது இல்ல. ஜீவசக்தியான வாயு அதோகதியாகி கொண்டிருக்கிறது. ராக துவேஷத்துக்கு அடிமைப்பட்டதால செத்து போகின்ற நிலைக்கு வந்து அவன் தள்ளப்படுகிறான். இப்படிதான் மனிதர் என்று அபிமானித்துடைய நம்மளுடைய இந்த நிலைமை. அப்ப விசேஷ புத்தி யாருக்கு இருக்கிறது? ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு வகையான தனி திறமை என்பது இயல்பாகவே இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் என்று கூறக்கூடிய நமக்கு அவற்றை அடிமைப்படுத்துவது, அதனை நாம் நமக்குள்ள அடக்கி ஆளக்கூடிய அந்த திறமையை மட்டும் வளர்த்து கொண்டிருக்கின்றான். அவற்றினுடைய உழைப்பை திருடுகின்றான். அப்ப இதுவா விசேஷ புத்தி மனிதனுக்கு? அப்ப உண்மையில் மனிதரான இருக்கக்கூடிய சொல்லிக் கொண்டிருக்கின்ற அபிமானித்து வருகின்ற நாம் மனிதர்கள் அல்ல, விலங்குகளுக்கும் கீழான நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போது நாம் மனித தன்மையை முழுமையாக அடைகின்றோம், எப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாமல் தண்ணீரில் தானே முழுவதுமாக நிலைநிறுத்துகின்றோமோ அப்பதான் நாம் மனிதர் ஆகின்றோம், முழுமையான மனிதர் ஆகின்றோம். எப்போதெல்லாம் நம்மளுடைய சுவாசம் வெளிகதியில் உள்ளதோ அப்போதெல்லாம் நாம் விலங்குகளுக்கும் கீழான நிலையில் தான் உள்ளோம். அப்ப அததான் ஞானபிதா நமக்கு இந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு. மனிதத்தன்மை எப்போது முழுமையாக 100% மனிதராகும் போதுதான் நாம் இந்த ஜீவனானது அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த தகுதியை பெறுகிறது என்பதைதான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. தொடர்ந்து நாளைக்கு நாம் இந்த அத்தியாயத்தில் பயணிப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆக்சுவலா போன பகுதியில நம்ம வந்து பார்த்திருப்போம், அனுபவம் இல்லாத வந்து அனுபவமா எழுதுற பாட்டை வந்து அனுபவம் இல்லாம படிச்சு அதை திரிச்சிருப்பாங்க, அதாவது எக்ஸாஜரேட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருந்து ஒரு பாட்டு நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். திருவள்ளுவர் வந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. இதுல 99% நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அதாவது பணம் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா திருவள்ளுவர் வந்து நம் மனிதர்கள் மட்டும் சொல்லல, அது பன்மையா வந்து அங்க யூஸ் பண்ணிட்டாரு அந்த வேர்டிங்ல. தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப அவர் என்ன மீன் பண்றாரு இங்க அப்படின்னா, பொருள் அப்படின்றது வந்து உடல். இந்த உடல் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை. பறவையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், இல்ல ஊர்வனவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுக்கு உடல்ன்றது தேவை. உடல் இல்லைன்னா இங்க வாழ முடியாது. அதே மாதிரி வந்து அருள் இல்லைன்னா அவ்வுலகத்துல வாழ முடியாது. அந்த அருள் இல்லாதுன்ற அவ்வுலகத்தை வாழ முடியாதுன்றதை நம்ம அப்புறம் ஒரு செக்ஷன்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்து என்னன்னா, நான் காந்தாமா அளவுக்கு பாட தெரியாது, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். ஆகா பூலகனடி அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன் வேகாத காலறியேன் விதிமோசமானேனடி நோகாமல் நொந்தள்ளோ என் கண்ணம்மாம் நொடியில் மெழுகானேனடி நொடியில் மெழுகானேனடி. இது அழகனி சித்தரோட பாட்டு. இதோட விளக்கத்தை நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த திருவள்ளுவரோட பாட்டுல பொருள் இல்லாருக்குன்னு நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? அப்போ இந்த உடல் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. ஆனா இந்த உலகத்துல பல்வேறு வித்தியாசமா வந்து உயிரினங்கள் இருக்குது இல்லையா? நம்ம மட்டும் இல்லை இந்த உலகத்துல. அப்படி பார்த்தா மனிதர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்காங்க, பறவைகள் இருக்கு, ஊர்வன இருக்கு, நீர்வாழ்வன இருக்கு, எறும்பு இருக்கு, புழு இருக்கு, பூச்சி இருக்கு, இந்த மாதிரி எண்ணற்ற விலங்குகள் இருக்கு. அந்த அந்த ஜீவராசிகளையும் டைப்பா இருக்கு. இப்போ ஒரு எறும்பு எடுத்தா எறும்புலயே பல விதம் இருக்குது
இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு மீன் வகை எடுத்தா மீன்லயும் பல விதம் இருக்கு. அப்போ எண்ணற்ற ஜீவராசிகள் எண்ணற்ற யோனி வகைகள்ல இருக்கு. அப்போ மனிதர் சொல்லப்படுவது யார்? மனிதர் சொல்லப்படுவது யார் அப்படின்னு பார்த்தா விசேஷ புத்தி உடையவர்கள். அப்போ உண்மையிலேயே நம்ம விசேஷ புத்தி நமக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் இருக்கா பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஜீவராசிக்கும் நம்மளை விட அதிகமாவே காணப்படுது. ஏன் அப்படி? அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஜீவராசிக்கு ஒரு ஒரு மேற்கோள் காட்டுறோம் ஐயா, ஒரு ஒரு மேற்கோள் காட்டுறான். அதாவது வந்து ஒரு ஒரு கிளியை வந்து நம்ம வாங்கிட்டு வரோம். அதுக்கு வந்து சிலது வந்து வளர்த்து அதுக்கப்புறம் சில மொழிகள்லாம் அது கற்றுக் கொடுக்குறோம், சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குறோம். அந்த வார்த்தைகள் நம்ம வந்து பேச பேச அதுவும் பேசிடுது. நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் பேசுது. நான் யூடியூப்ல சில வார்த்தைகள் பார்த்தா அது வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டாவே பேசுற கிளிகள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி வந்து கிளிகள்ல வந்து நம்மளோட பாஷையை உள்வாங்கி அதை ரிப்ளை பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அதோட மொழிய நம்மளால அதை படிக்கிறதுக்கோ இல்ல அதை கம்யூனிகேட் பண்றதுக்கோ நம்மளால முடியறது இல்லை. அதே மாதிரி வந்து நான் ஆக்சுவலா வந்து ஐடில ஒர்க் பண்றதால இங்கிலீஷ்ல பேசுவாங்க, புரியுது. ஆனா நடுவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹிந்தியில பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு போர்ஷன் மட்டும் புரியறதே இல்லை. அதே மாதிரி கிளைண்ட் சைடு பிரான்ஸ்ல ஒரு வாட்டி பிரான்ஸ்ல ஒரு சில டைம் பேசுவாங்க, இல்ல சைனால ஒரு சில டைம் பேசுவாங்க. அந்தந்த வார்த்தைலாம் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்களே தவிர நமக்கு அது புரிய மாட்டேங்குது. எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஹிந்தியில பேசுறது எஸ்பெஷலா ஒரு 3 வருஷமா அவங்களோட நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த 3 வருஷத்துலயும் எனக்கு ஹிந்தி தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க எப்பப்பெல்லாம் ஹிந்தி பத்தி பேசுறாங்களோ அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியறது இல்லை. அப்போ நம்ம எத்தனை வருஷம் நம்ம அது இருந்தாலுமே அந்த ஹிந்தின்றத வந்து நம்ம கத்துக்காத வரைக்கும் தானாவே அவங்க என்ன சொல்ல வராங்க ஒரு சிலாவது புரியணும் இல்லையா, அதுவும் நமக்கு புரியறது இல்லை. அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து அறிவு இருக்குது. ஆனா என்னோட ரிலேட்டிவ் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க மாடு வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 4-5 மாடு வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்க காலையிலேயே வந்து எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க. அது வந்து உணவுக்காக அது தெரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அது கூட்டிட்டு வர மாட்டாங்க. நான் ஒரு வாட்டி எனக்கு தெரியாதுன்றதால நான் கேட்டேன், யாருமே மாடை போய் கூப்பிட்டு வரலையே அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுவே தானா வந்துக்கும், அதுக்கப்புறம் நாங்க உள்ள போய் கட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 6:30 மணிக்கு தானாவே அது வந்து செஞ்சதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து நம்ம காகத்துக்கு வந்து ஃபுட்டு வைப்போம். நீங்க சும்மா ஒரு பழக்கத்துக்குனா கூட ஒரு 4-5 வாட்டி நீங்க ஒரே இடத்துல ஃபுட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 6வது வாட்டி அதுவே வந்து நின்றுடும். காகமே வந்து நின்றுடும். ஏன்னா அதோட விசேஷ புத்தி ஓகே இந்த டைமுக்கு போனா கரெக்டா வந்து ஃபுட்டு கிடைக்கும்ன்றது நல்லாவே அதுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த வெளி உலகத்துல வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா பூஜைலாம் பண்ணிட்டு கான்னு கூப்பிடுவாங்க. காக்கா பக்கத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா ஓடி வந்துடும். ஏன்னா அதோட சென்ஸ் வந்து அவ்வளவு அதிகமா வந்து அதுக்கு இருக்கு. நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சு அது ஓடி வந்துடுது. அதே மாதிரி நான் பர்சனலா வந்து நாய் நான் வளர்த்துருக்கேன். ஒரு வந்து நாங்க நாயை கொடுத்துட்டோம். அதோட பெட்டை வந்து நாங்க கொடுத்துட்டோம். ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த பெட்டை நான் பார்க்கவே இல்லை. ஆனா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் சும்மா அப்படி அங்க எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனா அது என்ன சென்ஸ் பண்ணிக்கிச்சு. ஒரு மனிதர்கள் ஒரு 6 வருஷம் கழிச்சு என் கூட அது மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் தான் இருந்திருக்கும் என் கூட. அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டேன் முடியாதுன்ற காரணத்தினால. ஆனா அது வந்து 6 வருஷம் கழிச்சும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் நம்ம 2 மாசமோ இல்ல 1 வருஷம் பழகி இருந்தாலும் ஒரு 6-7 வருஷம் கழிச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. அப்படிதான் நமக்கு வந்து தோணுதே தவிர நமக்கு அந்த சென்ஸ் வந்து இருக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லை. இது வந்து வெறும் நாற்காலிகள் அது மாதிரி மொத்த ஜீவராசிகளுக்கு மட்டுமானா இல்ல, ஓர் இனத்துக்கும் வந்து இது இருக்கு. ஒரு சில இடத்துல இது ப்ரூவா இருக்கு. இதுல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஓஷோ வந்து அடிக்கடி வந்து மரத்துக்கையில வந்து அவரு 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 இருந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற அவரு அதாவது அந்த மரத்துக்கையில வந்து ரொம்ப நெருங்கி பழகி இருக்காரு. ஒரு சமயம் வந்து அது கடைசி காலகட்டத்துல ஓஷோ வந்து வேற இதுக்கு போகும்போது, அதாவது மறைய போகும்போது, நான் இதுக்கு மேல நான் இங்க வரமாட்டேன், நான் உன்னை இதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரம் வந்து பட்டு போனதா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையும் கூட. அந்த ஓரினம் சொல்லப்படுற இந்த மரத்துக்கு கூட அதோட அதாவது வந்து இந்த விசேஷ புத்தின்றது அதுவாவே இருக்கு, தானாவே இருக்கு. ஆனா மனிதர்கள்னு அபிமானிக்கிற நமக்கு
அந்த விசேஷ புத்தி இருக்கா அப்படின்னா, மேல்நிலையா பார்த்தா நமக்கு வந்து பின்னகதியா இருக்கு. பின்னகதியா இருக்கிறதுனால நமக்கு அந்த விசேஷ புத்தின்றது மறைக்கப்பட்டு விட்டது. அப்போ எப்போ வந்து அது அதோகதியா மாறுதோ, அதாவது ஏககதியா மாறுதோ, அதோகதியா இல்லாம ஏககதியா எப்ப மாறுதோ, அப்பதான் நமக்கு மனிதன்றத பேரே நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கு வந்து 6ஆம் பகுதியில வந்து ஒரு கானல் நீர் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு வனத்துக்கோ, இல்ல வேற ஏதோ ஒரு பாலைவனத்துக்கோ போகும்போது, அங்க கானல் நீர் காணப்படுது. ஏன் கானல் நீர் காணப்படுது அப்படின்னா, அங்க வந்து ரொம்ப அந்த ஜோலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, மரச்செடி எதுவுமே இல்லாதனால, கானல் நீர் வந்து அங்க தெரியுது. கானல் நீர்னா என்னன்னா, வெப்பமா தான் கானல் நீரா நமக்கு தெரியுது. ஆனா, நம்ப வந்து அதுக்கு போய் பார்க்கும்போது தான் அதுக்கு தெரியுது, அங்க தண்ணி இல்ல. வெறும் வந்து அது ஒரு வெப்பம் தான் அப்படின்ற மாரி. ஸோ இதுதான் வந்து நம்பளோட ஜீவசக்தியான வாய்வு ஜீவசக்தியான வாழ்வு வெளியில பரிமளிக்கும்போது, நம்ம இந்த உலகமா நமக்கு வந்து தோற்றுவிக்கப்படுகிறது. இதுல வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து ஒரு பாடல் வந்து சொல்லியிருப்பாரு. "கானலை மான் நீரெனவே கண்டு செல்லல் போர், காலனை மான் நீரெனவே கண்டு செல்லல் போர், காசினில் வான் விழைவூடல் கண்டு கழிப்பார். மேல்நிலை கண்டார் வீம்பு பேசினார், மெய்யன் பதம் நாடுவார் ஆடு பாம்பே" அப்படின்னு வரும். அதுல மான் வந்து ஒரு ஊமையா சொல்லியிருப்பாரு. மானை வச்சு சொல்லியிருப்பாரு. அது மனிதர்களுக்கும் பொருந்தும். மான் வந்து கானல் நீரை பார்த்துட்டு அது தண்ணி இருக்குன்னு நினைச்சு போகுமா. அது அது பாட்டுன்னு போயிட்டே இருக்குமா. அந்த கானல் நீர் தெரியற வரைக்கும் அது போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஓமையா சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, காசினின் வாழ் வினை மூட கண்டு கழிப்பார். அதாவது இந்த உலகத்தோட பந்தங்கள்லயும் காசு பணத்திலையும் அதுக்கப்புறம் இந்த உலக மக்கள் நினைக்கிற இந்த சொத்து சுகத்திலையும் தான் வந்து மிகப்பெரிய இன்பம் இருக்குன்னு சொல்லி கண்டு கழிப்பார். ஆனா மேல்நிலை கண்டவர்கள் வீம்பு பேசுகிறார்கள். மேல்நிலை கண்டவர்களுக்கு இந்த சொத்தை பத்தியோ சுகத்தை பத்தியோ இல்ல காசுதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குதுன்ற ஒரு இதை பத்தியோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அபிப்பிராயமும் இருக்காது. அவங்களோட நோக்கம்ன்றது இறைவன் அடைகிறது. அதுக்கான பயிற்சியிலேயே இருப்பாங்க. அதை வச்சுதான் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நான் ஏற்கனவே வந்து அழகினி சித்தரோட பாட்டு நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா. ஆகா புலையனடி அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியேன் தன்னறிவு தானறியேன். அதாகப்பட்டது என்னன்னா, இந்த இதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, காணல் நாள் நீரெனவே கண்டு செல்லல் போர் காசினி வாழ் விடைமூடல். அதாவது நம்மளோட ஜீவசக்தியான வாய்வு வந்து வெளிமுகமா இருக்கிறதுனாலதான் உலகம்ன்றது வந்து தோற்றுவிக்கப்படுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த மூலியமா நமக்கு அதுதான் தெரியுது. அது சித்தர்களோட பரிபாஷையில வந்து வேகா கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாட்டு இன்னொரு வாட்டி நம்ம பார்க்கலாம். ஆகா புலையனடி. ஆகா புலையன் அப்படின்னா அஞ்ஞானம் தான் பேசி, அறிவில்லாம அஞ்ஞானம் அதாவது மெய் ஞானத்தை விட்டுட்டு அஞ்ஞானமா இந்த உலகம், சொத்து, சுகம், பற்று இதை பத்தியே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருந்து சாகா தலையறியேன் தன்னறிவு தான் அறியேன். அதாவது சித்தர்களோட பரிபாஷையில 3 விஷயம் வந்து சொல்லுவாங்க. சாகா தலை, வேகா கால், போகா புனல். அந்த ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை அந்த எழுத்தை மட்டும் எடுத்தோம்னா சா வே போ, அந்த 3த்தையும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா சாவே போன்னு வரும். இது வந்து நம்ம இதையும் வந்து ஓமையா நம்ம சொல்லுவாங்க சித்தரோட பரிபாஷத்துல. அது என்ன சாவே போ. அப்போ சாகா தலை அப்படின்னா என்ன? சாகா தலைவன். சாகா தலைவனை தான் சாகா தலைன்னு சொல்றாங்க. நமக்குள்ள தலைவன் எங்க இருக்கான்? நமக்குள்ள தலைவன் ஜீவனா இருக்கான். அப்போ ஜீவன் தான் வந்து நம்மளோட தலைவன். அப்போ வேகா கால் இந்த இதுல சொல்ற மாதிரி வேகா கால்ன்றது வந்து கால்னா காத்து, சரிங்களா. அது வந்து வேகாத கால். அப்ப வெந்த கால்னா என்ன? வெந்து போற கால்னா நம்ம வெளிமுகமா அதோகதியா மூச்சு விடுறோம் அப்படின்னா அது எல்லாமே வெந்து போயிடும். அதாவது வந்து நாசமாயிடும். அது வந்து அது கடைசியா நமக்கு வந்து உயிரையும் வந்து மாற்றிக்கிற நமக்கு வந்துடும். அப்போ வேகா கால் பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மரணம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வேகா கால் அதாவது அந்த சுழுமுனைக்குள்ள நடுநாடின்னு சொல்லுவாங்க. பஞ்சரணி அதுக்கும் நடுநாடியா வந்து சித்திரணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுநாடியா இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகா கால் அப்படின்னு சொல்றது வேற எதுவும் கிடையாது. பிரம்மரந்திரத்தை தத்திக்கிட்டே இருக்குல்ல சமீரன்ன்ற கெதி,
அதைத்தான் அவங்க வந்து வேகா கால்னு நமக்கு சொல்றாங்க. போகா புனல், புனல்னா நீர், நமக்கு தெரியும் தமிழ்ல. போகா புனல், அதாவது அந்த புனல்ல, அந்த போகா புனல், அந்த தண்ணி போற பாதையில தண்ணி போகாது, புனல் கிடையாது. சரிங்களா? புனல்ல தண்ணி, தண்ணி போற பாதை. ஆனா அந்த அந்த பாதையில தண்ணி கிடையாது. அப்போ அந்த பாதையில என்ன ஓடும் அப்படின்னா அனல் ஓடும். அனல், அது எதை குறிப்பிடுறாங்க இதுலன்னா, போகா புனல்னா அந்த பாதையில புனல், புனலுக்கு பதிலா நெருப்பு ஓடும்னு சொல்றாங்க. நெருப்புனா என்ன? நமக்கு வந்து அந்த அக்னின்னு நம்ம மீன் பண்றோம். அத பூன்னு வந்து சித்தர்கள் சொல்லுவாங்க. அதாவது இடகலை, பின்கலை, சூட்சுமம், அந்த அந்த சுழுமுனை இல்லையா? அது வந்து சூரியன், சந்திரன், அக்னின்னு சொல்லுவாங்க. அந்த சூரியனையும் சந்திரனையும் அந்த 2 நெருப்பையும் நம்ம இணைச்சோம் அப்படின்னா அக்னின்ற அந்த பிரகாசம் வந்து தோன்றுவிக்கும். அததான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. நீங்க ஒரு ஒரு நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பேட்டரி நம்ம வச்சுக்கலாம். அதுல பிளஸும் மைனஸும் சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நடக்குது இல்லையா? இப்ப லைட் எரிய வைக்கணும்னா பிளஸும் மைனஸும் சேரணும். அதே மாதிரி நம்மளோட உடம்புலயும் பிளஸ் மைனஸ் இருக்கு. அந்த பிளஸ் மைனஸை சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 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 ஒளின்றது வந்து தானா வந்து உருவாயிடும். அதைத்தான் வந்து அவங்க சொல்றாங்க. இதுல வந்து மனிதன், அப்போ யார் மனிதன் அப்படின்னு பார்த்தா நம்மளை தவிர மற்ற ஜீவராசிகள் எல்லாமே மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மனிதனா அப்படின்னு கேட்டா இல்ல. பின்னகதியில இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மனிதன் இல்ல. எப்போ அது வந்து ஏககதியா மாறுதோ அப்பதான் மனிதன். அது மட்டும் இல்லாம மனிதன் என்பவன் மனனம் செய்பவன் அப்படின்னு அர்த்தம். மனனம் அப்படின்னா நித்தியம் அனித்தியம் பத்தி விசாரிக்கிறது. நித்தியம் எது, அனித்தியம் எதுன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் அது மனிதனா கருதப்படும். எப்போ நித்தியம்ன்றது வந்து சத்தம் இல்லாத ஒரு தன்மை, அனித்தியம்ன்றது வந்து எப்பவுமே இரைச்சலோட சத்தோடு இருக்கிற ஒரு தன்மை. எப்போ வந்து நமக்கு நித்தியம் கிடைக்குதோ அப்பதான் வந்து சப்தம் தண்ணில் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் மோட்சம் வந்து கிடைக்கணும்னு சொல்றாங்க. அதுவே தானாய் தன்மயமாய் ஆகிறது. இதுல வந்து நம்ம திருவாசகத்துல நாம் மேற்கோள் காட்டி இந்த நித்திய அனித்தியத்தை பத்தி சொல்லனாலும், இந்த மரணம் செய்வதை சொல்லனாலும் பார்த்தோம்னா அச்சோபதிகம்ன்றது ரொம்ப கடைசியான பதிகம். திருவாசகத்துல கடைசியான பதிகம். அந்த பதிகத்துல ஒரு ஒரு பாட்டு இத மூலியமா இருக்கு. அதை படிச்சு இதை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். மன்னதனில் பிறந்தெய்தி மாண்டு விட கடவேனை எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணுவித்து தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியகாறு ஆர்பெருவாரச்சோவே. இந்த லைன்ல மன்னதனில் பிறந்தெய்தி மாண்டு விட கடவேனை, மண்ல பிறந்து செத்து போக இருந்த எண்ணெய், அதாவது அப்படியேப்பட்ட எண்ணெய் எண்ணமில்லா அன்பருளி. அதாவது இங்க நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எண்ணமில்லா, அதாவது மனனம் செய்வது, சப்தம் தன்னுள் அடங்கப்படுவது, அதைதான் இங்க மேற்கோள் காட்டுறாரு. எண்ணமில்லா அன்பருளி என்னை ஆட்கொண்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர். இதுல பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுண்ண வெந்நீர்ன்றது அவங்களுக்கு தெரியும், விபூதின்னு தெரியும். ஞான மார்க்கத்துல அவரு எக்ஸாக்டா சொல்ல வர வேண்டிய சுண்ண வெந்நீர்ன்றது, அந்த வெந்நீருக்கு வந்து தனிப்பட்ட ஒரு தன்மை கிடையாது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அது அழுகி போகாது, அதுல துர்நாற்றம் வீசாது. அந்த மாதிரி ஒரு தன்மையில சுண்ண வெந்நீர்ன்றது தானா தன்மயமா இருக்கிற ஒரு தன்மை. அதை ஒரு ஒரு குறியீடா காமிக்கிறதுக்கு தான் சுண்ண வெந்நீர். அதை அணிவித்து தூ நெறியே, நம்ம மணிவாசகரை வந்து ஒரு ஒரு சமயத்துக்குள்ள வந்து இங்க அடைச்சிட்டாங்க. ஆனா அவர் இங்க டிக்ளேர் பண்றாரு தூ நெறின்றாரு. அவரு தூ சமயம்னு சொல்லவே இல்லை. அந்த சமயம் சொல்லல, இல்ல வேற ஏதோ ஒரு மதம் சொல்லல, தூ மதம் சொல்லல, தூ நெறின்னு சொல்றாரு. அப்போ நெறி அப்படின்னா ஒரு ஒரு கட்டுப்போட்டா ஒரு 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 எல்லைக்குள்ள அது வந்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணமா இருக்குது. அததான் அவர் இங்க குறிப்பிடுறாரு. இதுல இப்படி இருந்தா, அதாவது எண்ணமில்லா அன்பருளி அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாருன்னா, சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதனிமிக்கு அணியிடையார் களவியிலே விழுவேனை
மாதொரு கூடு உடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியகாறு ஆர்பெருவார் அச்சோவே. அதாவது நம்ம அப்படி தன்மயமா இருந்தோம் அப்படின்னா சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழி. நம்ம ஜென்ரலா நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் ஜீவன் அப்படி கிடையாது, ஜீவன். அதாவது சி வரும், அந்த சுழி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சீய நம்ம சிவனை மாத்தணும். அந்த சிவனை கன்வெர்ட் பண்ற அந்த சீயை தான் ஒரு தடஞ்சுழின்னு சொல்றாரு. திருப்பி அந்த பாட்டு படிக்கிறேன். சாதல் பிறப்பெண் தடஞ்சுழியில், அந்த தடஞ்சுழி தான் இந்த சீவன். எப்ப அந்த சீவனை சிவனா மாத்துருவோமோ அப்போ நம்ம இறைவனாவே மாறிடுவோன்றதுதான் இந்த பாட்டு மேற்கோள் பாட்டுது. இதுல மாதொரு கூடு உலக பிரான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு தெரியும் மாது அப்படின்னா மாயையும் தெரியும். மாயை பிரம்மம் ரெண்டும் சேர்ந்ததுதான், இரண்டு நிலைமைகள் தான் இறைவனோடது. அந்த இதுல தன்கழலே சேரும் வண்ணம் அப்படின்னா பிரம்மத்தோட சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு. ஆத்ம நமஸ்காரம் ஐயா, இதுதான் நான் சொல்ல வந்தது. பிரேம் ஐயா, பாட்டு ஷபாஷ், சரியான போட்டி. நன்றிங்க. பழைய வசனம் பிரபலமானது. ஷபாஷ், சரியான போட்டி. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரங்க. உங்க இந்த நம்ம சத்சங்க குழுமத்துல நான் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன். பாலன் பேசுறேங்க ஐயா. பாலன் ஐயா நமஸ்காரங்க. நமஸ்காரங்கய்யா. கொஞ்சம் ரமேஷ் ஐயா நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓ ரமேஷ் ஐயா இல்ல, சரி. ராமச்சந்திரன் ஐயா பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா ரமேஷ் ஐயாவும் சொல்றாரு, நானும் சொல்றேன், தயவு செய்து பேசுங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா. ரைட், நன்றிங்க ஐயா. இப்போ நினைவினுடைய ஆற்றலை பத்தி ஒரு கதை மாதிரி சொல்லணுங்கய்யா. நினைவினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு ஒரு கதை மாதிரி சொல்லுவேன். ராமச்சந்திரன் ஐயா, நான் உங்களை கதாநாயகனா எடுத்துக்கிறேன். நன்றி. நன்றி தானுங்க ஐயா. மிக்க நன்றி. இப்போ ராமச்சந்திரன் ஐயா மிகப்பெரிய பணக்காரரா வளர்ந்துட்டாரு, மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்காரு. இப்ப வேண்டாம், அருள் தான் வேணும் எனக்கு, அதெல்லாம் விட்டுறேன். இருங்க, அருளுக்கு அப்புறம் வந்துருவேன். இப்ப முதல்ல பொருளை பிடிச்சு அருளுக்கு வந்துடணுங்க ஐயா. ஒத்துக்கிறீங்களா? சரியா, தொடர்ந்து பேசுங்க. நல்லதுயா, நல்ல வேலை. சரி, எனக்கு வேண்டியது அருள் தான். உங்களுக்கு பணமே வேண்டாம்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் பொருளை பிடிச்சி அருளுக்கு வந்துடும் பாருங்க. ஒரு 100 ரூபாய் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கூட தரேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ரைட், அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் உங்க பேரை உபயோகப்படுத்தி நினைவுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பேசுறதுதான் நான் வந்திருக்கிறேன். சரிங்க ஐயா. இப்போ ராமச்சந்திரன் ஐயா மிகப்பெரிய பணக்காரன் ஆயிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டே இருக்கிறாரு. இத ஆய்வு பண்றதுக்காக பல பேர் முயற்சி பண்றாங்க. எப்படி இவ்வளவு தூரம் பணக்காரராகவே ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்காக ஒரு விஞ்ஞானி வர்றாரு, ஒரு பத்திரிகை ஆசிரியர் வர்றாரு, அதுக்கப்புறம் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூடி எப்படி இவ்வளவு தூரம் வளர்ச்சி ஆகுறாரு இதை பத்தி தெரிஞ்சு இந்த உலகத்துக்கு அறிவிக்கலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. எல்லாரும் கூட்டா சேர்ந்து அந்த ராமச்சந்திரன் ஐயா கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. ஐயா, உங்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கேட்கிறாங்க. அப்படியா, சரி வாங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப எல்லாரும் கூடுறாங்க. இப்ப ராமச்சந்திரன் ஐயாவும் உட்காந்துட்டாரு. இப்போ அவங்க கேக்குறாங்க, ஐயா நீங்க நல்லா வளர்ச்சியோடவே இருந்துட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்க திறமையில இத வளர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுட்டு, நாங்களும் பல பேரு வளர்ந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களோட அணுகுறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ரைட்டு, எதனால நான் வளர்ந்தேங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்களும் அதை கடைபிடிச்சு வளருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ராமச்சந்திரன். அவர் என்ன சொல்றாருன்னா,
ஐயா பல கம்பெனிகள் எனக்கு இருக்குது, எந்த கம்பெனிக்குமே நான் போறது இல்லை. அதுக்கு ஒரே ஒரு மேனேஜர் மட்டும் போட்டுருவேன். அந்த மேனேஜர் மட்டும் என்னை வந்து பார்ப்பாரு. சரி, மேனேஜர் வந்து மட்டும் பார்த்தா உங்களுக்கு கம்பெனி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா கண்டிப்பா வளர்ந்துரும். ஏன்னா அந்த மேனேஜர் வந்து நல்லவருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைவு அவர் நல்லவருன்னே தான் நினைச்சிட்டு இருக்கும். அது காலப்போக்குல என்னுடைய எண்ணம், என்னுடைய நினைவு அவரை போய் தொடும். அப்போ அந்த மேனேஜர் அந்த மேனேஜர் வந்து நம்ம முதலாளி நம்மளை ரொம்ப நல்லா நம்புறாரு, நாம எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஆளுகளா பார்த்து செலக்ஷன் பண்ணி அந்த கம்பெனி இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. நிறைய உற்பத்தி பண்றதுக்கு தயார் பண்ணுவாரு. இப்போ இது மட்டும் சரிங்களாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறவங்க வந்து கேட்கறாங்க. ஐயா இதுதான் என்னுடைய வேலை. நான் போட்ட மேனேஜர் நல்லவங்க, என் தொழில் இணைஞ்சு இயங்குறவங்க எல்லாமே நல்லவங்க. இப்படி மட்டும்தாங்க நான் நினைப்பேன். யாருமே எனக்கு தீங்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கவே மாட்டேன். அதனால எனக்கு தொழில் வளர்ந்துகிட்டே இருக்குது. இதைத்தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்றாரு. சரிங்கய்யா, கம்பெனிக்கு மேல கம்பெனி வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்க ஐயா, கம்பெனி வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. என்னுடைய தொழில் கவனிச்சுட்டு இருக்கிற மேனேஜரும் ரொம்ப உற்சாகத்தோட பண்ணிட்டே இருக்காரு. பக்கத்து கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா இன்னும் என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறாரு. ஐயா பக்கத்து கம்பெனி விற்கிறதுக்கு தயாராயிட்டீங்க, அதுவும் வாங்கட்டுமான்னு கேட்கறாங்க. பணம்னு நான் கேட்பேன். ஐயா பணம் நிறைய நமக்கு வசூலாயிருக்குது இருக்குது, அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியா, அப்படியே வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதையும் வாங்கிடுறாங்க. இப்படி ஓடிட்டே இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது இதே தாங்க சொல்ல வர்றேன். நான் கம்பெனி போய் பார்க்க மாட்டேன். நான் நியமிச்ச ஆளுக கவனிப்பாங்க. ஆனா என்னுடைய வேலை ஒண்ணே ஒண்ணுதான். நினைவால அவங்கள வந்து நல்லவங்கன்னு நினைக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாருங்கய்யா. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கய்யா, நான் கேட்க வந்த செய்தி எங்களுக்கு சரியா போச்சு, சரி போயிட்டு வரேங்கட்டு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அங்க போய் பேட்டி எடுத்த அத்தனை பேருமே உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க. என்னய்யா ஐயா சொல்றாரு, அவர் நினைச்சிட்டு இருந்தா மட்டும் அந்த கம்பெனி சரியா ஓடுமா, ஏமாத்த மாட்டானா அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்றாங்க. ஆமா ஆமான்னு 4 பேர் சொல்றாங்க. இல்லப்பா அவர் வளர்ந்துட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்றாங்க. அதுல ஒருத்தர் மட்டும், ஐயா எல்லாருமே அமைதியா இருங்க, அவருடைய நினைவு எப்படி எப்படி இருக்குது, எல்லாரும் நல்லவங்கன்னே இருக்குது. அந்த நல்லவங்கன்னு நினைக்கிற நினைவு இருக்கு பாத்தீங்களா, அவரு போட்ட மேனேஜர் நல்லவரு, அங்க செய்யற வேலையாட்கள் எல்லாருமே நல்லவங்க, இப்படித்தானே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுடைய எண்ணம், இவருடைய நினைவு போய் அவங்களை எல்லாம் தொடுது. அதனால அவங்க வந்து எந்த கெடுதலும் பண்ண முடியாம உற்சாகத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் சொல்றாருங்கய்யா. அப்புறம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஓ அப்படித்தான் இருக்கும் போல் இருக்குது. அவர் ஒரே வார்த்தை தானே திருப்பி திருப்பி சொன்னாரு, நான் நினைக்கிறது மட்டும்தான், ஆனா வேலையெல்லாம் மத்தவங்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொன்னாரு. அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க சாமி. அதுக்கு அத சொன்ன அந்த நபர் மறுபடியும் சொல்றாரு, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த ராமச்சந்திரன் ஐயாவை தனியா கூட்டிட்டு போய் ஒரு மரத்துக்கடியில் உட்கார வச்சிருங்க. அவர் வீட்டு இருக்க சொத்து எதுவுமே அவருக்கு கொடுக்காதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அவர் மீண்டும் ஒரே வருடத்துல இந்த அளவுக்கு சொத்து சேர்த்திடுவார். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அதான் நினைவுலயே வளர்றவராச்சு அவரு. அதனால அவர் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது கம்பெனி இயக்க முடியாதவங்க, ஐயா என்ன இங்க வந்து உட்காந்துட்டாரு, நம்ம கம்பெனி நம்மளால இயக்க முடியல, அவரை போட்டு இயக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. வந்து ஐயா உங்க கம்பெனிய என் கம்பெனி நீங்க வந்து வச்சுக்கோங்க, அதை வந்து இயக்குங்க, பணம் வேணா பின்னாடி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அப்படியா, சரிப்பா நான் பாத்துக்கிறேன், உன் கம்பெனி வேலையை நான் பின்னாடி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கம்பெனி வாங்கிக்குவாரு.
அத நல்ல ஒரு ஆளை போட்டு நினைவுலயே இயக்குவாருங்க ஐயா. நான் எடுத்த மேனேஜர் நல்லவரு, அங்க வந்து செய்யக்கூடியவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினைப்பாரு. அந்த கம்பெனி வளர்ந்துடும். அடுத்து இதே போல ஒவ்வொரு கம்பெனியா வரும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. இது எதுக்காக இதை சொல்றேன்னாங்க ஐயா, நம்ம நினைவு, நாம் நினைக்கக்கூடிய நினைவு உயர்ந்ததா நடந்தே தீரும் அப்படின்னு உறுதியோட நீங்க சதா நினைச்சிட்டு இருந்தா நிச்சயமா அந்த நினைவுனால நீங்க அநேக விஷயங்கள் கிடைக்க பெறுவீர்கள், மோட்சத்தை உள்பட. இந்த நினைவு தான் மோட்சத்துக்கே வித்து அப்படிங்கிறதா இந்த விஷயம், இந்த கதை மூலமா நான் வந்து சொல்லக்கூடியது. ராமச்சந்திரன் ஐயா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிபடுதுங்களா? பிடிபடுதியா? நான் சொன்னீங்க முடிச்ச பிறகு நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்க வேண்டியிருக்கு. சரி, பரவாயில்ல, நான் இன்னும் முடிச்சிடுறேன். அப்போ இந்த நினைவு, இந்த ஒரு நினைவு உறுதியா இருந்தா நாம் நிச்சயமா மோட்சம் அடைவோம் அப்படிங்கிற உறுதியான நினைவுல நீங்க செயல்பட்டா கண்டிப்பா நீங்க மோட்சத்துல போய் உங்க நினைவு தொட்டு கொடுத்துரும் அப்படிங்கிற உறுதியோட இந்த இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நான் பேசின இந்த இந்த சிறு உதாரண கதையோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஆத்ம நமஸ்காரம். ஆத்மா நமஸ்காரம். ஐயா, பாலவையாவுக்கு முக்கியமா மற்றும் எல்லோருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு எனது தொழில் பற்றி நான் கம்பெனி பைனான்சியல் அட்வைசர் என்ற ஆடிட்டர்னு தொழில் பற்றி நான் உங்களிடம் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. அதை எப்படி நீங்க அச்சடித்த மாதிரி எடுத்து உதாரணத்துக்கு எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. பட் நல்ல வில்லனா உதாரணம் எடுக்காம ஹீரோ மாதிரி எடுத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லி ஆக வேண்டும். நேற்று முன்தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை சுமார் 11:30 மணி அளவில் ஒரு கம்பெனில நான் இருக்கிறேன். அந்த போன வருஷம் பேலன்ஸ் ஷீட் டிஸ்கஸ் பண்றாங்க டைரக்டர்ஸ் எல்லாம். ஸோ நான் இங்க இருந்து அவங்க ஏதாவது கேட்டா சொல்றதுக்கு கடமைன்னு இருக்கிறேன். அப்போ ஒரு டைரக்டர்களில் சீனியர் ஒருத்தர் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொன்னாரு. அவரு, எனக்கு ரெஸ்டே இல்லை, எனக்கு கொஞ்சம் வயசாயிட்டு வருது, எனக்கு முடியல, ஆனா இதை விட்டு எல்லாரும் நம்பி ஆட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எக்ஸாக்டா சொல்ல முடியாத கம்பெனி விஷயம், அதனால நான் கொஞ்சம் சொல்றேன். சொல்லும் போது லஞ்ச் டயத்துல நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் காலையில பார்த்தேன் நீங்க உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு முக்கியமான லெட்டர். நான் அவர்கிட்ட சொன்னது, அவர் பேரு, என் பேரு ஒத்தா வரும், பேரு அண்ணா ராமமூர்த்தின்னு வச்சுக்கேன். அப்புறம் நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அனுப்புறதுக்கு. அப்போ 1/2 hour ஆச்சு அந்த வேலை செய்ய. ஒரு டைப்பிஸ்ட கொடுத்தா 15 நிமிஷத்துல முடிப்பான், அது வேற விஷயம். உங்க வருமானம் வந்து சுமாரா ஒரு நாளைக்கு 2.5 லட்சம், ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் உங்களுக்கு வருது. ப்ராஃபிட் டிவைட் பண்ணி போட்டு பார்த்தா 2.5 லட்சம் வருது. டைப்பிஸ்டுக்கு சம்பளம் கொடுத்தா அதிகபட்சம் ஒரு 20,000 30,000 கொடுப்பீங்க. ஸோ அந்த உங்களுக்கு 2 லட்சம்னா அந்த அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு லட்சம் ஆகும் பாருங்க. டைப்பிஸ்டுக்கு கொடுத்தா அவருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, அது அரை மணி நேரம் சம்பளம்னு பாருங்க. அப்போ யூ ஆர் வேஸ்டிங் யுவர் எனர்ஜி, மணி அண்ட் டைம். ஸோ நீங்க உட்கார்ந்து அந்த வேலை செய்யறது இனிமேல், ஆரம்பத்துல சின்னவர்களுக்கு பண்ணிருக்கலாம், அதனால நீங்க உட்கார்ந்து அந்த வேலைகள் இப்ப செய்யறது உங்களுக்கு எவ்வளவு பினான்சியல் லாஸ் பாத்தீங்களா? அரை மணி நேரம் வேலை டைப்பிஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு 30,000 20,000 கொடுத்தா அழகா டைப்பிஸ்ட் கிடைப்பாங்க. நீங்க 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்க உட்கார்ந்து அரை மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்களே, இது பினான்சியல் லாஸ் இல்லையான்னு சொன்னேன். அப்புறம் தான் அவர் என்னென்ன வேலை டெலிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பண்ணணும்னு சொல்லி இப்ப உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொன்னாரு, இல்லையே நம்ப முடியலப்பா, யாரையும் நம்ப முடியலன்னு சொன்னார். அப்படி சொல்லாதீங்க, நம்புற ஆளா போடுங்க, அப்ப நம்புங்க. ஒரு தவறு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் லாஸா போகும். ஆனா நீங்க உட்கார்ந்து டைப் பண்றது தவறு இல்லையா? இது டைப் பண்ற மாதிரி மத்த எல்லா வேலையும், சின்ன பியூனுக்கு லீவ் லெட்டர் இவர் தான் சாங்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு என்று நான் ஒரு பினான்சியல் அட்வைஸ் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க பேசுனதா இதுவும் ரொம்ப ஒத்து வருது. ஒரு ஞான திசையில ஏதோ சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆச்சரியத்தோட நான் உங்களை பார்த்து நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா. ஆத்மா வணக்கம். நன்றிங்க சாமி. சரிங்க, அப்போ நான் தொடங்கிடுறேன். உடம்பு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்க. உடம்புனுடைய சகல விதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல்
சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இந்த 6ஆம் அத்தியாயத்துல கவனிச்சு பார்த்தோம்னா சீடனுடைய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது என்னிலிருந்து வெளியில வந்தது, என்னுடைய பிரதிபலிப்பு தான் அப்படிங்கிறத சாமி இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கிறதா இருந்தா அது என்ன மாதிரி தானே இருக்கணும், ஏன் இங்க உருவ வித்தியாசங்கள் இருக்குது? இப்ப எங்கிட்ட இருந்து நான் ஒரு உருவத்தை வெளியில பிரதிபலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய உருவமும் எதிரில் நான் காணக்கூடிய விஷயங்களுடைய உருவமும் வெவ்வேறாக இருக்குதே, ஏன் இந்த உருவ வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இங்க முதல்ல கேள்வியா வந்திருக்கும். ஆனா இதை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாம மனிதர்கள்ங்கிற ஒரு நிலைமையிலையும் வெளியில எல்லாம் பார்த்தா பறவைகள், மிருகங்கள், ஊர்வன, பரப்பனை சொல்லிட்டு ஏகப்பட்ட வித்தியாசங்களை நாம இங்க பேர் வச்சு வச்சிருப்போம். ஏன்னா அந்த உருவ வித்தியாசங்களுக்கு தகுந்தபடி நம்ம பெயர்களையும் வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த உருவங்களை நாம கவனிச்சது தான். அதுலயும் மனிதன் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய நாம விசேஷ அறிவோட இருக்கிறோம், 6 அறிவோட இருக்கிறோம். மற்ற உயிரினங்கள் எல்லாமே 5 அறிவோட இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அறிவு நம்மளை விட குறைவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க நாம சொல்லிட்டு வர்றோம். மனிதனாக பிறக்கிறது அது அவ்வளோ மகத்துவமானது, நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இதே 3ஆம் அத்தியாயத்திலே கவனிச்சு பார்த்தா நாம பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் இந்த ஜென்மத்துல மனிதனா பிறந்திருப்போங்கிற அளவுக்கு அதை உயர்த்தி பேசியிருப்போம். இப்ப இங்க சாமி இதுக்கான விளக்கங்களை கொடுக்கும் போது நம்மளுடைய அந்த அறிவுங்கிறது எவ்வளவு குறைவா இருக்குது, மற்ற மிருகங்களுடைய மற்ற உயிரினங்களுடைய அறிவானது எவ்வளவு உயர்ந்ததா இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிஃபரன்சியேட் பண்ணி அவர் சொல்ல போறாரு. ஸோ அதனுடைய நோக்கம் நாம அறிவுல கீழ்நிலையானவங்க அப்படிங்கிறதோ மற்ற உயிரினங்கள் எல்லாம் நம்மளை விட மேல்நிலையான அறிவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதோ அவருடைய நோக்கம் கிடையாது. அவர் அந்த நோக்கத்துல அதை சொல்லல. நாம அந்த தவறான நோக்கத்துல இருக்கிறோம். நம்மளுடைய அறிவு மேம்பட்டதுங்கிறப்போ அவர் அந்த இடத்துல அதை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம அறிவு கீழ்பட்டத எந்தெந்த இடத்துல இருக்குது, அவங்களுடைய அறிவு எந்தெந்த இடத்துல எல்லாம் மேல் நிலையில இருக்குதுங்கிறத நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறத அவர் அடையாளப்படுத்துறதுக்கு தான் அவர் சொல்றாரே தவிர அவருக்கும் அந்த பாரபட்சம்ங்கிறது கிடையாது. நம்மளுடைய அறிவு குறைவு, அவங்களுடைய அறிவு உயர்ந்தது அப்படின்னு சொல்றது அவருடைய நோக்கம் கிடையாது. அத நாம ஒரு சில இடத்துல அவங்களுடைய அறிவினுடைய மேம்பட்ட ஒரு நிலைமையை நாம கவனிக்காம விட்டுட்டோம். ஸோ அதை சாமி இங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். இந்த இடத்துல எல்லாம் பாருங்க அவங்க எவ்வளவு அறிவாளியா இருக்காங்க, ஆனா நாம இந்த இடத்துல கொஞ்சம் குறைந்த அளவோட இருக்கிறோமே அப்படிங்கிறத சாமி நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக, தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஒரு டாபிக் எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால நாம அதைய சாமி இதுல பாரபட்சத்தோட பார்த்துட்டாரு அப்படிங்கலாம் நாம கவனிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா அது நம்மளுடைய அகங்காரத்தினுடைய பார்வையில அந்த மாதிரியான சந்தேகங்கள் வர்றது இயல்பு தான். பொதுவாக மற்ற உயிரினங்கள் இங்க அறிவுல மேம்பட்டு இருக்குது அப்படிங்கிறதுல சாமி சொல்லக்கூடிய அந்த முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாம ஒரு கிளி வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த கிளிகளுக்கு நாம நம்மளுடைய பாஷைகளை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளுடைய பாஷையில தான் அந்த கிளியோட உரையாடிட்டு இருக்கிறோம். அந்த கிளி நம்மளுடைய பாஷைகளை கேட்டு நம்மளுடைய பாஷைகளை கத்துக்கிட்டு நம்மளோட அதை பேசவும் செய்யுது. அப்போ நம்ம எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டிவும் நம்ம கொடுக்கறது கிடையாது. அந்த கிளியினுடைய பாஷை வேற, நம்மளுடைய பாஷை வேற. ஆனா நாம நம்மளுடைய பாஷையில சொல்றத அந்த கிளி அதனுடைய பாஷையிலே புரிஞ்சுக்குது. இதே நம்ம மத்தியில இருக்கக்கூடியவங்க, நாமளே பல மாநிலங்களுக்கு அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க வேற ஒரு மொழி இருக்கும். மாநிலங்களுக்கு மாநிலம் இங்க மொழிகள் இருக்கவே செய்யுது. பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கு போனா அங்க மலையாளத்துல பேசுவாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் மேல இருக்கக்கூடிய இன்னும் 2 மாநிலங்களுக்கு போனோம்னா ஒருத்தர் கன்னடம் பேசுவாரு, இன்னொருத்தர் ஆந்திரா, அவருக்கு தெலுங்கு பேசுவாரு. அப்போ பக்கத்து மாநிலங்களுக்கு போனாலே அங்க பாஷை வித்தியாசம்ங்கிறது நம்ம இயல்பாவே அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களோட நம்ம உரையாடணும் அப்படின்னா அந்த 2 பாஷைகளும் தெரிந்திருந்தால்தான் உரையாட முடியும். அவருக்கு அந்த பாஷைகளை கத்துக் கொடுக்கணும், இல்லைன்னா நாம் அந்த பாஷையை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 பாஷைகளும் தெரிந்திருக்கக்கூடிய ஒருத்தர்,
அவர் வந்துதான் நமக்கு இந்த விஷயங்களை அறிவிக்கணும். தெலுங்குல இந்த பெயருக்கு இந்த தமிழ்ல இதுதான் அர்த்தம், ஹிந்தியில இந்த பெயருக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தமிழ்ல நமக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்தாதான் நம்மளால அந்த பாஷையை கத்துக்க முடியும். அவர் வெறும் ஹிந்தியாவே பேசிட்டே இருக்கிறார், என்ன அர்த்தம்னே தெரியாது அப்படின்னா நம்மளால பாஷையை கத்துக்க முடியாது. இப்ப நாம படிச்சிருக்கக்கூடிய அந்த தாய்மொழி அது கூட ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அடையாளப்படுத்தி நம்மளுடைய தாய் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து பார்த்தா இங்க வேற ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு இருப்போம், இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கோம். நாம பிறப்புல வேற ஏதாவது ஒரு தாய்மொழியில இருப்போம், ஆனா தமிழும் படிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த வித்தியாசங்கள்ல நாம அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு மீடியேட்டரை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லா பாஷைகளையும் கத்துக்கிறோம். ஆனா மற்ற உயிரினங்களை கவனிச்சு பாருங்க, எந்த மீடியேட்டரும் வச்சுக்கிறது கிடையாது. நாம வளர்த்தக்கூடிய கிளியாகட்டும், நாய், நாம் ஒரு நாயை வளர்த்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த நாய்கிட்ட ஷேக் ஹேண்ட் அப்படின்னு சொன்னா உடனே அது என்ன பண்ணுது, உடனே தன்னுடைய காலை எடுத்து கொடுத்து நாம அதை நம்மளுடைய அறிவு பாருங்க ஷேக் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஆனா நாய்க்கு தெரியும் அது எதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது முன்னாடி இருக்கக்கூடியதை இதைத்தான் இவன் கையின்னு சொல்றான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு முன்னாடி இருக்கிறத எடுத்து கையை நீட்டுற மாதிரி அந்த காலை தூக்கி நீட்டும். அதை நாம உடனே ஷேக் பண்ணிட்டு ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சிட் டவுன் போம், எந்திரிச்சு போம்போம். நம்ம பாஷையில நம்ம என்னென்ன சொல்லித்தர்றோமோ அதை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் அதை கேட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா எத்தனை வருஷம் அந்த நாயை நம்ம வளர்த்தினாலும் கூட அந்த நாயினுடைய பாஷையை நம்மளால கத்துக்க முடியுமா? நாய் குலைக்குது, எதனால குலைக்குதுங்கிறத நாம ஒரு அனுமானத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும். வீட்டுக்கு முன்னாடி யாரா வந்திருக்காங்களான்னு பார்ப்போம், ஓ ஏன் குலைக்குது, முன்னாடி யாரா வந்திருக்காங்களா கேட்டுக்கிட்ட அப்படின்னு எட்டி பார்ப்போம். இல்ல அப்ப ஏன் குலைக்குது, ஒருவேளை சாப்பிட்ற டைமா அப்படின்னு பார்ப்போம். இல்ல அப்ப ஏன் குலைக்குது, சரி வாக்கிங் கூட்டிட்டு போக சொல்லுது போல இருக்கு, ஏதோ அது டாய்லெட் போகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை செயின் அவுத்துட்டு கூட்டிட்டு போகும். ஸோ இதெல்லாம் ஒரு அனுமானம் தான். அது குலைக்கும் போதே அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. நாம இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லி நாம யூகித்து அறிந்து தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். இது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளுடைய அறிவுங்கிறது இவ்வளவுதான். அப்போ ஒரு பாஷையை கத்துக்கிறதுல மற்ற உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவுபூர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கிட்ட கிடையாது. அப்போ இந்த ஒரு விஷயத்த கவனிச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும், நிறைய சர்க்கஸ் அந்த நடத்துறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாம இது நாள் வரைக்கும் வீட்டு விலங்கை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இப்ப காட்டு விலங்கையே எடுத்துக்கிட்டா கூட சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் வந்து அந்த ரிங் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா ட்ரெயின் பண்ணி அவர் இந்த ஸ்டேஜில் நிக்க வச்சு வித்த காமிப்பார் சர்க்கஸ்ல எல்லாம். அது காட்டு விலங்காக இருந்தாலும் சரி, வீட்டு விலங்கா இருந்தாலும் சரி, அது கத்துக்கிறதுக்குள்ள எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நாம சொல்லி கொடுக்கக்கூடிய பாஷைகளை எந்த மீடியேட்டரும் இல்லாமலே கத்துக்க முடியுது. ஆனா நம்மளால அதை கத்துக்கக்கூடிய அந்த திறமைங்கிறது இங்க இல்லாமல் தான் போகுது. ஸோ அதனால பாஷை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல நம்மளுடைய அறிவுங்கிறது மற்ற உயிரினத்தை விட குறைவா தான் இருக்குது. ஆனா நாம என்ன நினைச்சிட்டோம், நமக்கு தான் ஆறறிவு இருக்குது, நமக்கு தான் மேலான நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு ஒரு அபிமானம் அப்படிங்கிறது அங்க ஏற்படுறதுக்கு காரணமாயிடுச்சு. ரெண்டாவது, இந்த மோப்ப சக்தின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அது நிறைய உயிரினங்களுக்கு இருக்குது. ஒரு எறும்புக்கு கூட அது இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அந்த சீனி விழுந்துரும், அந்த சீனி எங்கேயோ இருக்கும், எறும்பினுடைய கூடு எங்கேயோ இருக்கும். ஆனா அது என்ன பண்ணும்னா அந்த மோப்ப சக்தியினால அது அங்கே எந்த திசையை நோக்கி அந்த வாசனை வருதோ அதை நோக்கி போய் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து அதை ருசி பண்ணி பார்த்து அது சரிதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் திரும்பி வந்து தன்னுடைய கூட்டில் இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் சொல்லி அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அதை இன்ட்ராக்ட் பண்ணிடும். எல்லாருமே லைனா வந்து அப்புறம் அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. அந்த சேமிப்புங்கிறது அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்போ இந்த மோப்ப சக்தியை வச்சு இன்னைக்கு போலீஸ்ல நிறைய கேஸ் கூட அவங்க பிடிக்கிறாங்க. நாய்களை வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு திருடன் இருக்கக்கூடிய இடத்த ஒரு தடயத்தை வச்சே ஒரு திருடனுடைய இடம் எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அது பயன்படுது. இதே அந்த மோப்ப சக்திங்கிறது நமக்கு கிடையாது. நாம ஒரு விஷயத்த ஸ்மெல் பண்ணி பார்க்கிறோம். ஆனா மோப்ப சக்திங்கிறது அது இந்த மூக்குனால முகர்தறிகிற ஒரு அதுல பயன்படக்கூடியதா இருந்தாலும் அது மூக்கு மட்டும் அதுல உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் அது கிடையாது. அது அறிவு சார்ந்த ஒரு விஷயம். அது நம்மளுடைய உள்நிலையில இருக்கக்கூடிய அனுபவம் சார்ந்த விஷயம். அதுக்கு சாமி ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். ஒரு அமாவாசை இருட்டுல
ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஜோர்னு ஒரு மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளார நாம வளர்த்துன ஒரு பசுமாட்டை கொண்டு போய், இல்ல பசுமாடோ நாயோ பூனையோ எதையோ ஒண்ணு, நம்ம வீட்டுல வளர்ந்த ஒண்ணு, அதை தூக்கிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள்ல அது திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஒண்ணு, அதை யாரும் பிடிச்சு கட்டியிருக்க கூடாது, இல்லைன்னா மற்ற மிருகங்கள்னால அதுக்கு எந்த ஒரு உபத்திரவும் நேர்ந்து இருக்க கூடாது. இது ரெண்டும் நடக்கலைன்னா அது நிச்சயமா நம்ம வீட்டை தேடி வந்துடும். யாருக்கிட்டையும் அட்ரஸ் கேட்காது. தான் எந்த இடத்துல இருந்து புறப்பட்டோம், இப்ப எங்க போக போறோம், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த விசேஷ அறிவு இருக்குது. அதனாலதான் அது அங்கிருந்து திரும்பி வருது. ஆனா நம்மள பகல் நேரத்துல ஒரு பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளார, நம்ம இது வரைக்கும் பேரே கேள்விப்படாத ஒரு கிராமத்துக்குள்ளார கொண்டு போய் பகல் நேரத்துல போய் விட்டுட்டு வந்துட்டா கூட, நாம கோயம்புத்தூருக்கு திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு 4 பேர்கிட்ட, ஐயா இங்க பைபாஸ் ரோடு எங்கேயா இருக்குது, ஏன்னா அங்கதான் பேர் பலகையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, கோயம்புத்தூருக்கு எந்த திசையில போனா எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு. அந்த ரோடையாவது கேட்போம். இல்லைன்னா கோயம்புத்தூருக்கு எப்படிங்கயா போகணும்னு கேட்போம். இல்லை நம்ம கையிலேயே மொபைல் இருந்தால் கூகுள் மேப்பை ஆன் பண்ணி அதில் டைரக்ஷன்ஸ் போட்டு கிளம்பி வருவோம். அப்போ இன்னொருத்தருடைய உதவியோ இல்லை மற்ற உபகரணங்களோ என்னுடைய உதவியோ இதெல்லாம் இல்லாமல் நாம் புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லாதது. ஆனால் மற்ற உயிரினங்கள்ங்கிறது அப்படி கிடையாது. அது நிச்சயமாக திரும்பி வர வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் இந்த விசேஷ அறிவா இருக்குது, அதுதான் இங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா இங்க கேட்ட கேள்வி என்ன, ஏன் உருவ வித்தியாசம்னு. அந்த உருவ வித்தியாசத்தை நம்ம வெளிமுகமா பார்க்கும்போது, இந்த வெளிமுகமா நீ பார்க்காத அப்படிங்கிறதுக்கு தான் இங்க அந்த அறிவு வித்தியாசத்தை பத்தி சாமி பேசுறாரு. நீ மனிதன்னு நினைச்சிட்டு இருக்கிற, மற்றதெல்லாம் மிருகம்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த அறிவு சார்ந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு. இன்னும் உருவ வித்தியாசம்ங்கிற அந்த டாபிக் உள்ள சாமி இன்னும் வரல. அது அவர் நாளைக்கு தான் வருவார் அவர். ஸோ இன்னைக்கு பார்க்க இருக்கிறது இந்த அறிவு வித்தியாசம். ஏன் நமக்கு அறிவு இந்த ஒரு சில விஷயங்கள்ல விசேஷ அறிவுங்கிறது இல்லாமல் இருக்குது, ஏன் ஒரு சில விஷயங்கள்ல மற்ற உயிரினங்களுக்கு விசேஷ அறிவோடு இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் சுவாச கதி தான். ஏன்னா அறிவு அப்படின்னாலே என்ன, சாமி ஏற்கனவே முதல் அத்தியாயத்துல சொல்லியிருப்பார் இல்லையா, அறிவு என்பது ஜீவசக்தியான வாயு, விசேஷம் அப்படிங்கிறது அறிவுன்னு தான் அர்த்தம். அந்த ஜீவசக்தியான வாயுவாக இருக்கக்கூடிய அந்த கதியினுடைய மாற்றம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஏன்னா நமக்கெல்லாம் 2 வகையான சுவாசங்கள் இருக்குது. ஒண்ணு, உள்நிலையிலேயே மேலு கீழும் கதாகதம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமீரணன்னு சொல்லக்கூடிய கதி. அது நமக்கு தூக்க சமயத்துல நமக்குள்ளார எப்பவுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய கதி. இன்னொன்னு, பகல் நேரங்கள்ல வாயுவாக வெளியில சலித்து போகக்கூடிய ஒரு கதி. இந்த 2 வகையான சுவாச முறைகளை தான் நாம மாறி மாறி இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப வெளிமுகமாக பயணப்படக்கூடிய சுவாசம், இன்னொன்று உள்ளில் மட்டுமே பயணப்படக்கூடிய சுவாசம். ஆனா மற்ற உயிரினங்களுக்கு அந்த மாதிரி 2 வகையான சுவாசங்கள் கிடையாது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளாரையே கதாகதம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேல் கீழ் கதியா இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு தேவையான மேல் கதியா இருக்கக்கூடிய சுவாசம் தான் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கு மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவஸ்தை கிடையாது. அவங்களுக்கு அறியாமை அப்படிங்கிற ஒரு நிலைமை அவங்களுக்கு கிடையாது. அவங்க எப்பவுமே ஞானத்திலேயே இருக்கிறாங்க, அவங்க எப்பவுமே பிரம்மத்திலேயே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பாருங்க, சந்தோஷமும் இருக்காது, துக்கமும் இருக்காது. அந்த 2 நிலைமையும் இல்லாம அவங்க நடுத்தரமா தான் அவங்களுடைய முகத்தினுடைய சுவாபமே இருக்கும். அவங்களுக்கு அழுகை கிடையாது, சிரிப்பும் கிடையாது. இந்த 2ம் இல்லாத நடுத்தரமான ஒரு முகபாவத்தோட இருக்கக்கூடியவங்க. நமக்கு இந்த 2 நிலைகளும் இருக்கிறதுனால இந்த 2லயுமே நாம மாறி மாறி பயணப்பட வேண்டியதா இருக்குது. ஒண்ணு அழுகைங்கிற எக்ஸ்ட்ரீம்ல இருப்போம், இல்லைன்னா சிரிப்புங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருப்போம். இந்த நடுத்தரமா இருக்கிறதுக்கு நமக்கு தெரியறது இல்லை. அவங்க அந்த நடுத்தரமா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய சுவாச கதி தான். அது இயல்பாகவே, அது சாதாரணமாகவே அவங்களுக்கு உள்நிலை சுவாசத்திலே இருக்கிறாங்க. அந்த உள்நிலை சுவாசம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஜீவசக்தியான வாயு உள்ளில் அடங்கி இருக்குது. அந்த உள்ளில் அடங்கிய ஜீவசக்தியான வாயு தான் அவங்களுக்கு இந்த விசேஷ புக்தியை கொடுக்குது. நமக்கு அந்த விசேஷ புக்திங்கிறது இங்க உண்டாகிறது கிடையாது. அப்படிதான் இங்க 2 வித்தியாசத்தையும் சாமி கொடுக்கிறார். இப்போ விசேஷ புத்தி உள்ளவன் தானே மனிதன். இப்போ நம்மளுடைய ஆர்கியுமெண்ட்டே, யாருக்கு விசேஷ புத்தி இருக்குதோ
அவன்தான் மனிதன். விசேஷ புத்தி இல்லாதவன் மிருகம். இப்ப சாமி சொன்ன இந்த உதாரணத்துல கவனிச்சு பார்த்தா, இப்ப நமக்கு விசேஷ புத்தி இருக்குதா இல்ல மத்த மிருகங்களுக்கு விசேஷ புத்தி இருக்குதா அப்படின்னு பார்த்தா, மத்த மிருகங்களுக்கு தான் விசேஷ புத்தி இருக்குது. ஏன்னா அவங்க சுவாசம் தான் உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. நம்முடைய சுவாசம் வெளிமுகமாக அது பரவி பரவி இருக்கிறதுனால நமக்கு அந்த புத்திங்கிறது இல்லாமல் இருக்குது. அப்போ உண்மையாவே விசேஷ புத்தி உள்ளவன் மனிதன் அது யாரு அப்படின்னா, நாம இதனால் வரைக்கும் யார மிருகம்னு சொல்லிட்டு இருந்தோமோ, யாருக்கு அறிவில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க தானே தவிர நாம கிடையாது. யாருக்கு விசேஷ புத்தி இல்லை அப்படின்னா, யாரு மிருகம் அப்படின்னா, இதனால் வரைக்கும் யாரை நம்ம மனிதன் அபிமானிச்சுட்டு இருந்தோமோ நாம தான் அந்த மிருகம்னு சொல்லக்கூடிய விசேஷ புத்தி இல்லாதவர்கள். நமக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு பெயர் வேணும். நம்ம பொதுவா உயிரினம்னு சொன்னா நமக்கு அது 10ஓட 1 பொருந்தி போறதுக்கு நமக்கு முடியாது. நம்மளை ஒரு விசேஷமா ஒரு பெயர் வச்சு அழைக்கணும். அதனாலதான் நம்மளை மனிதன்னு நம்மளே உயர்த்தி வச்சுக்கிட்டோம். அப்படி இந்த மிருகம்ங்கிற ஒரு விஷயத்திலையும் ஒரு விசேஷமா ஒரு பெயர் வேணும் அப்படின்னு சொன்னா வேணா இருகால் மிருகம்னு வேணா தனித்துவமா வச்சுக்கோங்க அப்படின்னு சாமி சொல்றாரு. மற்றதெல்லாம் 4 கால் மிருகமாக இருந்தால் நாம மனிதன் அபிமானிச்சக்கூடிய நாம வேணா விசேஷமான ஒரு பெயர் வேணும், தனித்துவமான பெயர் வேணும்னு விருப்பப்பட்டால் இருகால் மிருகம்னு வேணா வச்சுக்கலாமே தவிர மனிதன் இங்க வச்சுக்கிறதுக்கு இங்க எந்த வகையிலையும் உரிமை கிடையாது. ஏன்னா மற்ற மிருகங்களை விட நமக்கு விசேஷ புத்தியானது குறைந்த அளவிலே இருக்குது. அதனால நாம எந்த வகையிலையுமே அவங்களுக்கு உயர்ந்தவர்கள் கிடையாது. நம்மளை விட அவங்க தான் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க தான் ஞானத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்ம கீழ்த்தரமாக பார்க்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் சாமி தான் நமக்கு வெளிப்படுத்துறார். ஸோ இதுதான் விசேஷ புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல சாமி சித்தவேதங்களை சொன்ன விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினைச்ச விஷயம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்றதுக்கு தான் பகிர்ந்துக்கலாங்கய்யா. மீதம் இருக்கக்கூடிய பாகங்களை நம்ம நாளைக்கு நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா? பேசலாங்க. இப்ப சௌந்தர்யமா சில எக்ஸாம்பிள் அவங்களே பழக்கப்பட்டு பண்ண ஒரு மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னாங்க. பிரேமும் சொன்னாரு. இது விஷயமா எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஆனா என்னவோ இது வரைக்கும் நான் இங்க ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை அந்த அனுபவத்தை. என்னன்னா, நான் பேச்சுலரா இருக்கும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் 2 அதுல வந்து எனக்கு இன்டர்வியூ கார்டு ஊருக்கு திருநெல்வேலி ஓன் நேட்டிவ் அட்ரஸ்க்கு போயிருச்சு. ஆனா மெட்ராஸுக்கு போன் பண்ணி கேட்டா நம்பர் வந்து உங்க தபால் டிஸ்பேச் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே வீட்டுல வந்து 3 நாள் சேலம் பக்கத்துல இன்டீரியர் வில்லேஜ்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆடிட்டுக்காக அப்புறம் பேச்சுலர் வந்திருக்கிறேன். டைம் டேபிள் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த தேதியில நீங்க அனுப்புனா இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க, இந்த தேதியில அனுப்புனா இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க, 3 நாள் இங்க இருப்பேன், அப்புறம் மெட்ராஸ் போயிருவேன் எழுதி போஸ்ட் கார்டு தான். அப்புறம் செல்போன் ஜிபிஎஸ் கிடையாது. அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, அந்த கார்டை அப்படியே ஒரு கவர்ல போட்டு அந்த தேதி பார்த்து இந்த தேதிக்குள்ள அனுப்புனா இங்க அனுப்ப சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அப்ப நான் அதை கணக்கு பண்ணி அந்த கிராமத்துக்கு போனேன். குக்கிராமம், ரொம்ப குக்கிராமம். போயினா போஸ்ட் ஆபீஸ் இங்க இருந்து தேடி பிடிச்சு போனா அந்த போஸ்ட் மாஸ்டர் 4 மணிக்கே வீட்டுக்கு போயிட்டாராம். அப்போ அவர் வீடு அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். போகும்போது தபால்லாம் கொண்டு போயிடுவாங்க. சின்ன குடிசை ஓடு பாதுகாப்பு இருக்காதுன்னு கொண்டு போயிடுவாங்க மிச்சம் தபால்லாம் வீட்டுக்கு சைக்கிள்ல. அப்ப அவர் வீடு எங்க இருக்குன்னு ஒரு அம்மாட்ட கேட்டேன். அந்த அம்மா எப்படி வழி சொன்னாங்க தெரியுமா? இதோ பாருப்பா, அங்க அந்த மாடு எருமை மாடு போதில்ல, பின்னாலேயே போ, அவங்க வீட்டு மாடுதான், அந்த வீட்டுக்கு அது போகும், நீ போன்னு சொல்லிட்டாங்க. இது உண்மை சம்பவம். எருமை மாடு பின்னால போறேன். கொஞ்ச தூரம் போனா அது புல்லு திங்க நிக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம். நான் இவ்வளவு பாஸ் பண்ணிட்டு இந்த மாடு பின்னால எருமை மாடு மேய்க்க போடான்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். அது கொஞ்சம் தூரம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி போவோம். எங்கேயாவது போய் கலைச்சு விட்டாங்க, எங்கேயாவது போயிட்டா என்ன பண்றது? நானும் ராம்குமார்னு என் ஃப்ரெண்டும் 2 பேரும். அவன் நல்லா பாடுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போகும், பக்கத்துல போயின்னா யூரின் பாஸ் பண்ணிடும். அப்ப ராம்குமார் ஃப்ரெண்டு சொன்னா, நீ என்னெல்லாம் பாஸ் பண்ணிருக்கிற, இப்படி பாஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு யூரின் பார்த்து கமெண்ட் அடிச்சான். அப்படி 1-2 மணி நேரம் நின்று போய் கடைசியில் அந்த மாடு ஒரு வீட்டுல போய் என்ட்ரு ஆச்சு. 1.5 கிலோமீட்டர் நடந்துருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல போய் கதவை தட்டி இந்த போஸ்ட் மாஸ்டர் பார்த்து, என் பேருக்கு ராமச்சந்திர தபால் வந்திருக்கேன், ஆமா ஒண்ணு வந்திருக்கிற என்னோட தான் இருக்கிறனால அப்படின்னு, நீங்க யாரு என்னன்னு கேட்டு கொடுத்தாரு. அப்போ ஒரு இன்டர்வியூ போனோம்னா என்னெல்லாம் பாஸ் பண்ணிட்டு ஒரு தகுதியை வளர்த்துட்டு இன்டர்வியூக்கு போறோம் எக்ஸாம் எழுதி. ஆனா நான் போனது எருமை மாடு பின்னால. அது கரெக்டா போகுது.
எனக்கு தெரியல. சோ சரியான இடத்துக்கு போகும் விட்டுட்டு வந்தாலும்னு இப்ப சொன்னாங்களே, ரமேஷ் விட்டுலாம் சொன்னாங்களே, அது சர்வ நிச்சயம்ங்கிறது இப்ப தெரியுது. இந்த வளர்த்த மாடு கேட்டேன், அந்த மாடு தானே வீட்டுக்கு வந்துடும், ஒன்னும் தேடணும்னு சொன்ன வளர்ந்துச்சு இல்ல. நான் எரும மாடு பின்னால போய் வேலை சாத்திர அமைச்சதேன் நான். இப்ப யாருக்கு அறிவு நல்லா இருக்குல்ல அவங்களுக்கு, அது எங்க போய் படிச்சது? நான் இவ்வளவு படிச்சுட்டு எரும மாடு சாணி போடுது, யூரின் போகுது, புல்லு சாப்பிடுது, பொறுமை காக்க வேண்டியிருக்கு. கோவத்தை காமிக்க முடியல. வேலை ஆகணுமே, காரியம் தானே முக்கியம், வீரியமா முக்கியம். அப்புறம் போய் அந்த இன்டர்வியூ கார்டு வாங்கி இன்டர்வியூ போய் செலக்ட் ஆனது என்னுடைய ஞாபகத்துக்கு வந்து நான் இது வரைக்கும் பகிர்ந்துக்காத ஒரு விஷயம்னாலும் இப்ப பகிர்ந்துகிட்டேன். நன்றி, ஆத்ம நமஸ்காரம். அற்புதமான விளக்கம் சாமி, அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. எல்லாத்தோட கருத்துக்கும் ஒத்து போற மாதிரி உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னுடைய நன்றி. எருமை பின்னால் போன அருமை நானு, இல்ல எருமை போன பின்னால் போன எருமை நானு. ரமேஷ் ஐயா தொடரலாமே பிளீஸ். ஐயா சாரிங்க, நான் மைக் ஆன் பண்ணல. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ஓகேங்க, சரிங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை கொடுத்து உபதேசத்தை வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எப்பவுமே அதை நினைவிலே வச்சுருந்து அந்த ஜீவ ஸ்நேகத்தோட அந்த உள்நிலை பயணத்திலேயே, அந்த சுவாசத்திலேயே இருந்து நாமளும் விசேஷ அறிவுள்ளவர்களாக இருந்து அந்த ஜீவனை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியை இடைவிடாமல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும்